மகிழ பண்ணுவேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இயல்பாகவே இயேசுநாதர் கூட இருந்தா சோத்துக்கு பிரச்சனை கிடையாது. அதில் இப்போ அக்கறைக்கு கூட்டு போகிறதுனால பெரிய பெரிய ஆட்களை பார்க்க போகிறோமோ, நல்ல சாப்பாடெல்லாம் விதவிதமாக கிடைக்குமோ அப்படிலாம் சீஷர்கள் அவங்க மைண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க. பயங்கரமாக காற்றடிக்கு தோத்துறோம், அலை எழும்பி வருது, கடல் கொந்தளிக்குது, படகுக்குள்ள தண்ணீர் வருது, அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அவரும் எதையும் கண்டுகிட்ட மாதிரி தெரில, கம்மன நித்திரையில் இருக்கிறார். பல சமயங்கள்ல அவர் அப்படித்தான் இருக்கார், தோத்துறோம், அமைதியாகவே இருக்கார். இலக்கை அவரே ஃபிக்ஸ் பண்ணி அந்த இலக்குக்கு நேராக நம்மளை அவரே பயணப்படுத்துகிறார். நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனை தாண்டினவர், நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டவர், நம்முடைய சிந்தனைகளுக்குள்ள அடங்காதவர், நம்முடைய எல்லைகளை தாண்டினவர். கணக்கற்ற ஆவி அவனுக்குள்ள. அவ்வளவு பரிதாபமா, அவ்வளவுதான். அவனை ஊர் புறக்கணிச்சிருச்சு, உறவுகள் புறக்கணிச்சிருச்சு, உலகம் புறக்கணிச்சிருச்சு, மனுஷங்க எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் சில ஆளுகளோட நம்ம பேசினா பழகுனா 6001 இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. பேய்கள்ட்ட இருந்து அங்கே நிறைய படிக்கணுங்க. அது ஜெபம் பண்ணுது, ஏசுநாட்டு ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நாங்கள் ரொம்ப ஒரு மனமா ஃபெல்லோஷிப்பா ஐக்கியமா ஒரே இடத்துல பல வருஷமாக இருக்கோம். பாசுமார் மாதிரிலாம் கிடையாது, நாங்கள் இந்த ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் மாதிரிலாம் நாங்கள் கிடையாது. 2 பேரும் ஒன்றா சேர்க்கறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் நாங்கள் 6000 பேர் ஒரே இடத்துல இருக்கோம். புருஷன் பொண்டாட்டி கூட இவ்வளோ ஃபெல்லோஷிப்பாக இருக்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் பாருங்க 6000 பேர் ஒரே இடத்துல இருக்கோம். ஆண்டவரே எங்களை பிரிச்சிடாதீங்க. அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க, அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவர் அற்புதம் செய்கிறவர், விடுதலை செய்கிறவர், அவருக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இன்னைக்கு தேசத்துக்கு, ஜனங்களுக்கு. நீங்க வேற தேசத்துக்கு இல்லைன்றீங்க, சபைக்கே இல்லை. என்ன ரிஜெக்ட் பண்ணிச்சுல இந்த தேசம், என்ன வேணான்னு சொல்லுதுல இந்த 10 பட்டணங்கள், இந்த தெக்கப்போலினா 10 பட்டணங்கள். இந்த தெக்கப்போலிக்கு நான் ஒன்னு, நீ இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமானவன். That's the rhema for you tonight. That's the rhema for you tonight. நீங்கள் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள். பிசாசிடம் இருந்து விடுதலையாகிறார், பிரசன்னத்தை விரும்புகிறார், பிரசங்கிக்க அனுப்பப்படுகிறார், பிரமிப்பாக பிரகாசிக்கிறார். உங்கள் ஸ்தானங்கள் மாறப்போகுது, உங்க பொசிஷன்ஸ் மாறப்போகுது. தேவன் உங்களை ஒரு பொசிஷன்ல உட்கார வைக்க போறாரு. இவ்வளவு காலங்கள் நீங்கள் இருந்த அனுபவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இனி ஒரு புதிய மகிமையின் அனுபவங்களுக்குள் தேவன் உங்களை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். செய்ய தேவன் தந்த இந்த சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் யாவருக்கும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் என் வாழ்த்துக்கள். ஆமாம், அப்படி இறுக்கமாக இருக்க வேண்டாமே, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆமே, பிரைஸ் காட். அவர் சமூகத்தில் நான் கண்ட அவர் சமூகம் என்றால் மகிழ்ச்சி. தேவ பிரசன்னம் என்றாலே மகிழ்ச்சி. ஆமாம், என் ஜெப வீட்டில் நான் அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமாம், நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு அவர் விரும்புகிற மாதிரி யாருமே விரும்புறதில்லை. உலகம் எப்படியாகிலும் நம்மளை சங்கடப்படுத்திடும். சாத்தான் இதையே ஜோலியாக வச்சுக்கிட்டு இருக்கான். தோத்துறான். குடும்பத்தில் இருக்கிறவர்களை சொல்லவே வேண்டாம், தோத்துறான். எந்த கோணத்தில் ஆகிலும் நம்மளை சங்கடப்படுத்துறதுக்கு வெளியில் ஆள் வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால்
எப்பவும் தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர் உண்டுன்னா அவர் ராஜா மட்டும். அதனால தான் அவர் மனுஷனை படைச்சு வேற எங்கேயும் வச்சிடாம ஏதேனில் வச்சாராம். ஏதேன்னாலே மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம எப்படின்னா மகிழ்வோன்னு பாடுவோம், ஆனால் மூக்கு 3 கிலோவுக்கு வீங்கி இருக்கும். தோத்துறோம். சந்தோஷம் பொங்குதேன்னு பாடுவோம், ஆனால் முகம் வித்தியாசமாக இருக்கும். சங்கடத்தில் தான் அந்த பாட்டே பாடுவோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவர்களை மாதிரி புழுகாண்டிகை இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லைன்னு. ஏன்னா அவங்க பாடுறதுக்கும் ஆளுக்கும் என்ன இருக்காது, சம்மந்தமே இருக்காது. கையை தட்டி பாடுவோன்னு பாட்டு பாடுவோம், கையை கட்டிக்கிட்டு இருப்போம். ஆமாம், ஆனால் அவர் உண்மையுள்ளவர். நம்மை மகிழ்விக்க அவர் போதுமானவர். இந்த மாலை நேரத்திலும் இந்த திருச்சபையின் அன்பு பாஸ் அவர்களுக்கு, குடும்பத்தாருக்கு இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். பாஸ் எரிக்கையா அவர்களை மறுபடியும் பார்க்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. அவருடைய குடும்பத்திற்காகவும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். திருப்பிக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம். ஆமாம், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 5வது அதிகாரம். நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். மார்க்கு 5வது அதிகாரத்தில் 18, 19, 20 வசனங்களை நான் படிக்கிறேன். ஸ்க்ரீனில் போடுங்களேன், இங்கே எனக்கு சரியாக வெளிச்சம் தெரில. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானதை செவ்வையாக்குவேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு வசனத்தை வாசித்து பிரசங்கம் கேட்டால், பிரசங்கம் பண்ணால், ஓ இதிலிருந்து ஆண்டவர் பேச போகிறாரான்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டு நமக்கு இருக்கும். அந்த வார்த்தை வரும்போதே நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக ப்ராஃபட்டிக்கலாக இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரசங்கங்களுக்கு நம்மளுடைய சிந்தனைகள் உடனே செட் ஆகிடும். இந்த மாதிரி ஏதாவது பைபிளிலிருந்து வசனத்தை படித்தோம்னா, இதிலிருந்து தானா பிரசங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு நமக்கு. நான் என்ன சொல்கிறேன், இதிலிருந்து தான் பிரசங்கம். ஆமேன்னு சொல்லுங்கள். எந்த வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை தானே. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இதற்கு முந்தின அதிகாரத்தில் இயேசுநாதர் சீசர்களை பார்த்து சொல்கிறாரு. நேற்று மாலையில் கூட நான் பாஸ்டரியா வீட்டில் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சீசர்கள் நினச்சிருப்பாங்க, ஒரு சுற்றுலா நம்ம போகிறோம், எங்கேயோ இயேசுநாதர் நம்மளை கூட்டு போகிறாரு, டூருக்கு கூட்டு போகிறாரு, அக்கறைக்கு கூட்டு போகிறாரு. ஸ்தோத்திரம். ஆமாம் அப்படின்னு பெரிய எக்ஸைட்மெண்ட்டில், எக்ஸ்பெக்டேஷனில் தான் அவங்க புறப்பட்டுருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருந்திருக்கும். ஆமாம், அக்கறையில் நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னு தெரியலையே. இயல்பாகவே இயேசுநாதர் கூட இருந்தால் சோத்துக்கு பிரச்சனை கிடையாது. அதில் இப்போ அக்கறைக்கு கூட்டு போகிறதுனால பெரிய பெரிய ஆட்களை பார்க்க போகிறோமோ, நல்ல சாப்பாடெல்லாம் விதமாக கிடைக்குமோ அப்படிலாம் சீசர்கள் அவங்க மைண்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் போகிற பயணம் என்னவோ ஆளு போய் சேர்ந்துருவோங்கிற மாதிரி இருக்குது பயணம். பயங்கரமாக காற்றடிக்கு, தோத்துறோம், அலை எழும்பி வருது, கடல் கொந்தளிக்குது, படகுக்குள்ளே தண்ணீர் வருது.
அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அவரும் எதையும் கண்டுகிட்ட மாதிரி தெரில, கம்முன்னு நித்திரையில் இருக்கிறார். பல சமயங்களில் அவர் அப்படி தான் இருக்கார். தோத்திரம், அமைதியாகவே இருக்கார். ஆளு கூட இருக்கிறாரான்னு என்ன செய்ய மாட்டேங்க. பல சமயங்கள் டவுட்டாக தான் இருக்குது. தோத்திரம், பிரச்சனை இங்கே பயங்கரமாக ஓடிட்டுருக்கும், அலை பயங்கரமாக அடிச்சிட்ருக்கும், காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கும். கூட இருக்காரா? தோத்திரம், இதெல்லாம் பார்க்குறாரா? ஒரு வார்த்தை பேச மாட்டாரு, எதையுமே செய்ய மாட்டாரு. பெர்மிட் பண்ணால் இந்த அளவுக்கா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிற மாதிரி பல சிச்சுவேஷன்ஸ். ஆனால் ஒன்று, அவர் பக்கத்தில் தான் இருக்கார். ஆமாம், ஆமேன்னு அடுத்த வாரம் கூட சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பக்கத்தில் தான் இருக்கார். நான் என்ன சொல்கிறேன், அவர் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் காற்று அடிச்சுட்டு போட்டோம், கடல் பொங்கிட்டு போட்டோம், என்ன வேணாலும் நடக்கட்டு சார், ராஜா பக்கத்தில் தான் இருக்காரு. அவர் செயல்படாமல் இருக்கிறாரா? இருக்கட்டும். அவர் நித்திரையில் இருக்கிறாரா? இருக்கட்டும். இருக்கிறார்ல, படகுல பக்கத்தில் கூடத்தான் இருக்கிறார்ல. அப்புறம் என்ன, அப்புறம் என்ன? ரெண்டாவது, அக்கறைக்கு போவோம்னு நம்ம கூப்பிடல, அவர் தான் கூப்பிட்டுருக்காரு. இருக்கீங்களா? வேணா வேணான்னு விலகி ஓடுன நம்மளை அவர் தான் தேடி வந்து அழைச்சு இலக்கை அவரே ஃபிக்ஸ் பண்ணி அந்த இலக்குக்கு நேராக நம்மளை அவரே பயணப்படுத்துகிறார். அப்படிங்கும்போது எதை பற்றியும் ஒரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறதான் என்னுடைய வாதம். கணம் கோட்டார் அவர்களே, நம்மளா நிறைய விஷயத்த நல்லாடுங்க, நம்மளா நிறைய விஷயத்த பெருசுப்படுத்திக்கிறோம். ஆமாம், நம்மளா சாதிச்சிட்ற மாதிரி பல டைங்களில் நம்ம அப்படி பிரயாசப்படுறோம். அதனால தானோ என்னவோ அவர் அமைதியாக இருந்துடுறாரு. தோத்திரம், இவங்க படகு ஏறின உடனே துடுப்பு எடுத்துருப்பாங்க போல தெரியுது, நாங்கள் பார்த்துக்குறோம். தோத்திரம், அதில் பேதுரு அப்படி இப்படி சொல்லியிருப்பான், நான் பார்க்காத கடலா, நான் பார்க்காத படகா, ஆண்டவரே கம்முன்றுங்க. தோத்திரம், நீங்கள் அவர் தான் பொதுவாக சொல்லுவார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு. இவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லியிருப்பாங்க, we will give you rest. தோத்திரம், we will give you rest for some time, you can sleep now அப்படின்னு அவரை தூங்க வச்சிட்டாங்க. துடுப்பை இவங்க தூக்கிட்டாங்க. தோத்திரம், நாங்கள் கொண்டு போய் சேர்த்துறோம், அக்கறை தானே, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கம்முன்றுங்க அப்படின்னாங்களோ தெரில. சரி, இவங்க சாதிக்கணும்னு கிளம்பிட்டாங்க. நமக்கு இங்கே இடம் இருக்கிற மாதிரி தெரில, அமைதியாக இருந்துருவோன்னு இருந்துட்டார். சிம்பிள். தோத்திரம், நான் நேற்று கூட சொன்னேன், துடுப்பு நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் சோத்திரம் இடுப்பை சுற்றி பிரச்சனையாக தான் இருக்கும். அல்லையா சொல்லுங்கள்? ஆமாம், அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, அது குடையுது, இது குடையுது, அங்கே குத்துது, இங்கே குத்துது, ஐயையோ ஆண்டவரே முடியலை அப்படின்னு கத்த வேண்டியதாக தான் இருக்கும். ஏன்னா துடுப்பு நம்ம கையில். கத்தருக்கு சோத்திரம். ஒரு கட்டத்தில் இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, சோத்திரம் இனி அவரை எழுப்பலைன்னா செத்துருவோம். தோத்திரம், இனி அவர் கைக்கு துடுப்பு போகலைன்னா தொலைஞ்சிருவோம், கதை காலி அப்படின்னு நினச்சி, ஆண்டவரே தோத்திரம் இந்த அங்கே துடுப்பு, இனி நீங்கள் தான் இயேசு ரத்தம் ஜெயம், எங்கே கூட்டு போகணுமோ அங்கே என்ன செய்யுங்க, கூட்டு போங்க. நீங்களாச்சு துடுப்பாச்சு, நீங்களாச்சு படகாச்சு, நீங்களாச்சு கடலாச்சு, அலையாச்சு, இது எதுவோ நீங்களாச்சு. தோத்திரம், இனி நாங்க கம்முன்னு இருக்கிறோம். நீர் எழுந்தருளும், நீர் எழுந்தருளும், நீர் எழுந்தருளும், நீர் எங்களை இயக்கும், நீர் எங்களை நடத்தும் அப்படின்னு அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அமைதியானாங்க. கடலும் அமைதி ஆயிட்டு, காற்றும் அமைதி ஆயிட்டு, பிரச்சனையும் அமைதி ஆயிட்டு. அப்புறம் தான் அவங்க பேசியிருப்பாங்க, இதை நம்ம முதல்ல செஞ்சுருக்கலாம். அல்லேலூயா, இதை நம்ம முதல்ல செஞ்சுருக்கலாம். ஒருத்தன் சொல்லியிருப்பான், பேதுரு அண்ணன்
நீர் தான் கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி அப்பப்போ பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறீர். கொஞ்சம் கம்முன்னு இருந்தீர்னா இவ்வளவு கலக்கத்தை நம்ம சமாளிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்னவோ பைபிளை இப்படி பார்க்குறதுக்கு தான் தெரியும். நீங்கள் என்ன வேறு மாதிரி பார்க்குறதுனால நான் வேறு மாதிரி பிரசங்கம் பண்ண வாய்ப்பு இல்லை. இருக்கிறீங்களா? அக்கறை வந்து சேர்ந்தார்கள். இப்போ நமக்கு மேட்ரு இது இல்லை, இதுக்கப்புறம் தான் மேட்ரு. அப்போ இவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஏற்கனவே அக்கறைக்கு போகணுன்னு சொன்ன உடனே பல எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி அவங்க அந்த அக்கறையை ரீச் பண்ணும்போது நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது. பெரிய திரள் கூட்டத்தை நம்ம சந்திக்க போறோமோ, பெரிய காங்கிரிகேஷன், பெரிய ஒரு குருசேடு நடக்க போதோ, நிறைய பேரை ஆண்டவர் சுகப்படுத்த போறாரோ, தோத்திரம், நல்ல சோறு நமக்கு கிடைக்க போதோ, நல்ல சாப்பாடு, நல்ல வரவேற்பு இந்த எல்லைகளில் நமக்கு கிடைக்க போதோ அப்படின்னு பெருசு பெருசா எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருந்திருக்கும். பார்த்தா நேராக இவங்களை கல்லறை கூட்டு போறாரு. இருக்கிறீங்களா? கல்லறைக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே என்னடா பண்ண போறாரு? தோத்திரம். அவர் எப்பவுமே அவர் தான் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனை தாண்டினவர், நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டவர், நம்முடைய சிந்தனைகளுக்குள்ள அடங்காதவர், நம்முடைய எல்லைகளை தாண்டினவர். கல்லறைக்கு கூட்டு போறாரு. பார்த்தா அங்க ஒருத்தன் பார்க்கறதுக்கே பயமா உட்கார்ந்துருக்கிறான். தோத்திரம். பார்க்கறதுக்கு அருவருப்பா உட்கார்ந்துருக்கிறான். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு உட்கார்ந்துருக்கிறான். அவனை கட்டுவதற்கு ஒருவராலும் கூடாது. கணக்கற்ற ஆவி அவனுக்குள்ள. அவ்வளவு பரிதாபமா, அவ்வளவுதான். அவனை ஊர் புறக்கணிச்சிருச்சு, உறவுகள் புறக்கணிச்சிருச்சு, உலகம் புறக்கணிச்சிருச்சு, மனுஷங்க எல்லாருமே புறக்கணிச்சிட்டாங்க. அவனை பார்க்க யாரும் வர்றதில்ல, இவனும் யாரை பார்க்கவும் போறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன். அவ்வளவுதான். அவன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு இந்த கல்லறை தான் இனி அவனுக்கு உலகம். இனி எத்தனை காலங்கள் அவன் வாழ போறான்னு தெரியல. ஒழுங்கா அவனுக்கு சோறு கிடைச்சிருக்குமா தெரியல. விசாரிப்பு இல்லை, ஆறுதல் இல்லை, ஆதரவு இல்லை, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறவனை தேடி இயேசுநாதர் போறாரு. அவனுக்குள்ள கணக்கற்ற ஆவிகள் 6000 பேயான். தோதரம். அந்த லேகியோன் அப்படின்னா 4000 to 6000 பேர் கொண்ட ஒரு யுத்த சேனைக்கு அப்படி பேர். அதனால நம்ம அதை 6000ன்னு சொல்றோம். அதில் என்ன தெரியுதுன்னா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி பாருங்களேன். இருக்கிறீங்களா? 6000 பேய ஒரே ஆளுக்குள்ள வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிருக்கிறான் பாருங்க. அப்போ கண்டிப்பா மனுஷங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேய்கள் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது அதிலிருந்து நமக்கு தெரியுது. இப்பெல்லாம் சில ஆளுகளோட நம்ம பேசினா பழகுனா 6001 இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. தோத்திரம். என்னையா அவன் பெரிய 6000 பேய் வச்சிருந்தான்ற, நான் அதை விட எக்ஸ்ட்ரா 2 வச்சிருக்கேன், எக்ஸ்ட்ரா 10 வச்சிருக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு இப்ப வேற கலியுக காலமாகி போச்சா. எக்ஸ்ட்ரா நிறைய பேய்களும் இருக்கு. அதை நம்ம நம்பணும். ஆமீன்னு சொல்லுங்க. ஆனா ஒண்ணு, வரவேண்டியவர் வந்தா 6000 இருந்தாலும் சரி, 66000 இருந்தாலும் சரி, அடுத்த நிமிஷமே அடுத்த வினாடியே, 6 மாசம் கழிச்சு இல்ல, 6 வருஷம் கழிச்சு இல்ல, 6 நாள் கழிச்சு இல்ல, அவர் வந்தால் அந்த நொடியே அற்புதம், அற்புதம், விடுதலை. அவர்தான் இயேசு. பேய்கள்ட்ட இருந்து அங்கே நிறைய படிக்கணுங்க. அது ஜெபம் பண்ணுது இயேசுநாதர்ட்ட, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நாங்கள் ரொம்ப ஒரு மனமாக ஃபெல்லோஷிப்பாக ஐக்கியமாக ஒரே இடத்துல பல வருஷமாக இருக்கோம்,
பாசுமார் மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் இந்த ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் மாதிரிலாம் நாங்கள் கிடையாது. 2 பேரும் ஒன்றா சேர்க்கறதே ரொம்ப கஷ்டம். ஆனால் நாங்கள் 6000 பேர் ஒரே இடத்துல இருக்கோம். புருஷன் பொண்டாட்டி கூட இவ்வளோ ஃபெல்லோஷிப்பாக இருக்கிறதில்ல, மாமியா மருமக கூட இவ்வளோ ஃபெல்லோஷிப்பாக இருக்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் பாருங்கள் 6000 பேர் ஒரே இடத்துல இருக்கோம். ஆண்டவரே எங்களை பிரிச்சிடாதீங்க. அப்போ கூட அங்கே வசனம் சொல்லுது, பன்றிகள் கூட்டமாக ஃபெல்லோஷிப்புன்னு வச்சுக்கிறோமே, பன்னிகளுக்குள்ளே கூட ஃபெல்லோஷிப்புங்க. 2000 மணி ஒன்றா இருந்திருக்கு, 2000 மணி ஒன்றா இருந்திருக்கு. வாங்க, தேங்க்யூ. அப்போது அந்த 2000 பன்னிகளுக்குள்ளே நாங்கள் போயிடுறோம். மொத்தமாக அப்படியே ஒரே இடத்துக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். என்ன ஒரு லெசன் பாருங்கள், பிசாசு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே எங்களை மொத்தமாக வேணால் அனுப்பிடுங்க, அந்த பன்னிகளுக்குள்ளே போயிடுறோம்னு. ஸ்தோத்திரம். இப்போ 6000 மொத்தமாக 2000 அனுப்பிட்டார். நான் நினைக்கிறேன் ஈச் பிக்கு 3 பேய் அல்லையா, 3 ஒரு பன்னிக்குள்ளேயும் 3 பேய்ங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பன்னியை பாருங்க, எங்களோடெல்லாம் பேயோட வாழ முடியாது. ஸ்தோத்திரம். பேய சுமந்துக்கிட்டுலாம் எங்களால் வாழ என்ன பேச்ச காணா? நாங்கள் இந்த மனிதர்களா? ஸ்தோத்திரம். 6000 சுமக்கிறதுக்கு 3 சுமக்க மாட்டோம். எங்களால் முடியாது, எங்களால் முடியவே முடியாது. ஸ்தோத்திரம். அப்படி இந்த பூமியில் வாழணுங்கிற அவசியமும் எங்களுக்கு இல்லை. பேயோட வாழ முடியாதுன்னு தன்மான பன்றிகள் தற்கொலை பண்ணி செத்து போச்சு. ஹலோ, இருக்கீங்களா? உங்கள் பைபிளில் இல்லைன்னா வேறு பைபிள் வாங்கி படிங்க. அல்ல சொல்லுங்க. அப்போது மேட்டுக்கு ஏறி அங்கேருந்து கடலில் குதிச்சு காலி ஆயிடுச்சு. சோத்திரம். இப்போ தகவல் ஊருக்குள்ளே போகுது, இந்த மாதிரி அவன் சோமாயிட்டான், இந்த பன்னியெல்லாம் செத்து போச்சுன்னு ஊரே திரண்டு வருதுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன் இவனுக்கு இவ்வளவு காலம் அவன் கல்லறையில் கிடந்தான், ஒரு பய அவனை பார்க்கறதுக்கு வரலங்க. பன்னிக்கு பிரச்சனைன்னு வந்துட்டாங்க. தோத்திரம். இருக்கீங்களா? பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை வரல, பன்னி செத்து போச்சு வந்துட்டாங்க. ஊரே வந்துட்டு பன்னி, ஐயோ வி லாஸ் பன்னி. தோத்திரம். பன்னி போச்சேன்னு எல்லா பேரும் வந்துட்டான். வந்து பார்த்தா இவன் தெளிஞ்சிருக்கிறானா. தோத்திரம். இவன் புத்தி தெளிஞ்ச அழகா 15ஆம் வசனத்தில் சூப்பராக உட்காந்துருக்கான். அதை ஏற்றுக்கிறதுக்கு மைண்ட் அவங்களுக்கு இல்லை. இவ்வளவு காலம் முடியாம கிடந்தவன் சோகமா இருக்கிறானே, அற்புதமா இருக்கிறானே, விடுதலையா இருக்கிறானே. யாரு? இவர் தான் அற்புதம் செஞ்சாரா? இந்த தாடிக்காரரு. இவர் பேர் இயேசுவா? ஓ, உண்மையிலே இவர் தேவகுமாரன், உண்மையிலே ஒரு சர்வ வல்லவர், அப்படிலாம் அவங்க சொல்லியிருக்கணும். இன்னைக்கு இருந்த மாதிரி தான் அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க, அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. தோத்திரம். அவர் அற்புதம் செய்கிறவர், விடுதலை செய்கிறவர், அவருக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை இன்னைக்கு தேசத்துக்கு ஜனங்களுக்கு இல்லை. இல்லைன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? அடுத்த வருஷம் சொல்லுவீங்களா? தோத்திரம். இல்லை, நீங்கள் வேற. தேசத்துக்கு இல்லைன்றீங்க, சபைக்கே இல்லை. ஆமாவா? அவர் தேவன், அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை ஈவன் அவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை. அப்புறம் உலகத்தான என்ன சொல்ல? சபைக்கே இல்லை. நீர் எங்கள் தேசத்துக்கு வேண்டாம், நீர் எங்கள் எல்லைகளுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க கிளம்பி போயிருங்க. we don't like you. எங்க பட்டணத்தில் உமக்கு இடம் இல்லை, எங்க தேசத்தில் உமக்கு இடம் இல்லை, நீர் போயிடணும் அப்படின்னு அவங்க இயேசுவை துரத்துறாங்க. இந்த கேப்ல இதுவரைக்கும் வாய் திறக்காதவன் இப்பதான் முத வாய் திறக்கிறான். விடுதலையானவன் அவரும் பெட்டியை கட்டிட்டு கிளம்புறாரு. சோதரா சீசர்கள் சரி வாங்கப்பா போலாம் அப்படின்னு கிளம்புற. அவங்கள்ட்ட சண்டை ஓட்டுக்கிட்டு மல்லு கட்டிலாம் நிற்க முடியாது அப்படின்னு அவர் கிளம்புற மாதிரி கிளம்புறாரு. அந்த கேப்ல அவன் வந்து சொல்றான், ஆண்டவரே நானும் உம்மோடு கூட இருப்பதற்கு எனக்கு உத்தரவு தாரும். ஐ வாண்ட் டு பி வித் யூ. இந்த ஊரோட உலகத்தோட என் சொந்தக்காரனோட இருக்க நானு விரும்பல.
என்ன இவங்க கண்டுக்கவே இல்லையே. இப்ப கூட பண்ணிக்காக பரிதாபப்படுறாங்களே ஒழிய எனக்காக ஒருத்தனும் பரிதாபப்பட்ட மாதிரி தெரியல. இவங்களோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. விடுதலையானவே வீட்டுக்குள்ள போயிருக்கணும். ஒருவேளை அவன் கல்யாணம் ஆனவனோ கல்யாணம் ஆகாதவனோ தெரில, அந்த குறிப்புகள் நமக்கு இல்லை. கல்யாணம் ஆயிருந்தா ஐயோ என் மனைவியை பார்க்கணும், என் பிள்ளைகளை பார்க்கணும், நல்ல சோறு தின்னு பல மாதம் வருஷம் ஆகிப்போச்சு, என் மனைவி கையால் நல்ல சமைக்க சொல்லி சாப்பிட்டு நான் தோத்திரம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு அவன் வீட்டுக்கு போயிருக்கணும். சரி, கல்யாணம் ஆகாதவன்னு வச்சுக்கோங்க, ஏசுரத்தஞ்ச ஒரு பொண்ணை பார்க்கணும்டா, தோத்திரம் நல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணணும்டா, இப்பதான் நம்ம நல்ல ஐட்டம்ல ஆளு சோத்திரம் போறோமா, ஒரு பொண்ணை பார்க்கறோமா, லவ் பண்றோமா, தோத்திரம் இல்லட்டா கல்யாணம் பண்றோமா, ஃபிக்ஸ் பண்றோமா, அப்படி இல்லை அவனுக்கு எண்ணம் வந்திருக்கணும். அப்படி எந்த எண்ணமுமே இல்லை. இப்பதான் அவன் இயேசுவை பார்க்கறான், இப்பதான் அவன் இயேசுட்டு இருந்து விடுதலையா இருக்கிறான். ஆனா அவனுக்கு இயேசுவோட இருக்க ஆசை. 1008 அற்புதம் வாங்கின நம்ம ஆளுகளுக்கு அவர் கூட இருக்க ஆசை இல்லை. உண்மையெல்லாம் அப்பப்போ ஒத்துக்கணும் நம்ம. ஆமென் சொல்லுங்க. அவர் கூட இருக்க, ஒரு சமூகத்தில் இருக்கிற, ஒரு பிரசன்னத்தில் இருக்க, ஆலயத்துக்கு வர விருப்பம் இல்லை. ஆனா அவன் அன்னைக்கு தான் விடுதலையானா. அங்க சுத்தி சொந்தக்காரன் நிக்கிறான், உறவுகள்லாம் நிக்குது, தேசமே நிக்குது. அங்க போனுக்கு அவனுக்கு விருப்பம் இல்ல. நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், வேணாம், நான் ஒன்னு சொல்றேன், அதை செய். என்ன ரிஜெக்ட் பண்ணிச்சுல இந்த தேசம், என்ன வேணான்னு சொல்லுதுல இந்த 10 பட்டணங்கள், இந்த தெக்கப்போலி, தெக்கப்போலினா 10 பட்டணங்கள், இந்த தெக்கப்போலிக்கு நான் ஒன்னு அனுப்புறேன், என்ன ரிஜெக்ட் பண்ண எல்லைகளுக்குள்ள I want to send you as my representative. நான் ஒன்னு அனுப்ப விரும்புறேன். என்ன ரிஜெக்ட் பண்ற தேசத்துக்கு, என்ன வேண்டான்னு சொல்ற தேசத்துக்கு நான் ஒன்னு அனுப்புறேன். என்ன சொல்லிடுவான்னு பார்ப்போம். நீ போ. பைபிள் சொல்லுது, அவன் போன இடத்துல எல்லாம் தோத்திரம் பிரசித்தம் பண்ணினான், பிரசங்கம் பண்ணினான், தன்னை விடுதலை ஆக்கினவரை அறிவித்தான், இயேசு யாருங்கிறத சொன்னான். அவனை யாரும் ரிஜெக்ட் பண்ணல, அவனை யாரும் எதிர்க்கல. தேசமே அவனை கண்டு பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அவன் மூலம் ஒரு பெரிய அசைவு அங்கே உண்டானது. கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் ஏதாவது சம்பவம் நம்ம கூட என்ன பேச விரும்புகிறார்? நீங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள். உலகம் நம்மளை பார்க்குற மாதிரி தேவன் ஒரு நாளும் நம்மளை பார்க்கறது இல்லை. அவர் பார்வை வேற, அவர் பார்வை வேற. கல்லறையில் தான் இருந்தான், காயங்களுக்குள்ளதான் இருந்தான், கணக்கற்ற ஆவி அவனுக்குள்ள. ஊரு உலகமும் மனிதர்கள் அவனை பார்த்த விதமே வேற. அவனை ரிஜெக்ட் பண்ணி தூக்கி போட்டுருச்சு, வேஸ்ட் பீஸ். இவனால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அவனை குற்றப்படுத்தினவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், கேலி செஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம், காயப்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்கலாம், புறக்கணித்தவர்கள் நிறைய பேர் இருக்கலாம், அவனை அனாதையாக்குனவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆதரவு இல்லாம அவனை ஒதுக்குனவங்க நிறைய பேர் இருக்கலாம். அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தான் அவன் இருந்தான். ஆனா அவனைத்தான் எந்த தேசம் புறக்கணிச்சோ, எந்த உறவுகள் அற்பமா எண்ணிச்சோ, காயப்படுத்துச்சோ, கல்லறைக்குள்ள தள்ளிச்சோ, அதே தேசத்திற்கு, அதே உறவுகளுக்கு, அதே ஜனங்களுக்கு, அதே ஆயிரங்களுக்கு, அதே பட்டணங்களுக்கு அவனை ஆசீர்வாதம் ஆக்கினார். இங்கே ஒரு பெரிய கூட்டமாக வராமல் நீங்கள் ஒரு சின்ன கூட்டமாக வந்திருக்கலாம். பட் எனக்கு தெரியும், இங்கே வந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே தோத்திரம் தேவனுடைய மிகப்பெரிய அழைப்பை சுமக்கிறவர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு நான் இந்த சத்தியத்தை பேசுகிறதுனால சந்தோஷப்படுகிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள்.
இங்கே பாருங்க, ஒரு 4 விஷயம் சொல்கிறேன், அப்புறம் எத்தனை விஷயம் சொல்கிறேன்னு தெரில. இல்லைல்ல சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் என்ன சண்டையாக போட போறே? தோத்திரம். பிசாசிடமிருந்து விடுதலையாகிறான், பிரசன்னத்தை விரும்புகிறான், பிரசங்கிக்க அனுப்பப்படுகிறான், பிரமிப்பாக பிரகாசிக்கிறான். ஆமீன் சொல்லுங்க. பிசாசிடமிருந்து விடுதலை ஆகிறவன் பிரசன்னத்தை விரும்புவான். இந்த பிரசன்னத்துக்கும் பிசாசுக்கும் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பிரசன்னம் விரும்புறது, தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கிறது, மணி நேரங்கள் ஜெபிக்கிறது, தேவனுடைய உறவு, அது இன்னைக்கு சபையில் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ இப்படி சொல்றேனே, 12 பேர் அங்க இருந்திருக்கான். யாரு? இந்த சீசர்கள்லாம். அவன் யோசித்திருப்பான், என்னடா நம்ம ஒரு கூடவே சுத்தி நிற்கிறோம், தோத்துறோம், நம்மளை கூட நம்பி ஒரு தேசத்தை கையில் அனுசல கொடுக்கல, அனுப்பல, இவன் ஜூனியரு, இவன் டவுசரு, தோத்துறோம், இன்னும் வளரல, இப்பதான் வந்திருக்கான், நேத்து வந்தவன், நமக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இவனுக்கு இருக்குமா, நமக்கு இருக்கிற நாலேஜ் இவனுக்கு இருக்குமா? ஆனா வந்த உடனே பொசுக்குன்னு அவங்க மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேதுரு கூட இருந்த அத்தனை பேருமே யோசித்திருப்பாங்க. நீ யோசித்துக்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அல்லையோ சொல்லுங்க. அப்போ பாவம், இந்த மனுஷங்க மூளையே அப்படித்தான், கண்டதையும் யோசிக்கிறது, தோத்துறோம், யோசித்தே வீணா போயிடுறது. அவர் யோசனை அவன் கையில தேசத்தை கொடுக்கணும்னு இருந்தா அவன் கையில தான் கொடுப்பாருங்க. நான் இறங்கி வந்துட்டு கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு. அல்லையோ சொல்லுங்க. அவன் கையில தான் தேசத்தை கொடுக்கணும்னு அவர் பிளான் பண்ணிட்டாருன்னா அவன் கையில தான் கொடுப்பாரு. மனுஷங்க நம்மளை ஜட்ஜ் பண்றதுனால நமக்கு வர்றது வராம போறது இல்லை, நமக்கு வருவது வராம போயிடுறது இல்லை. கண்டிப்பா நமக்குரியது நம்மை தேடி வரும். அவர் பார்வையில் நான் யாரு, அதுதான் முக்கியம். ஊர் என்ன எப்படி பார்க்குது, உலகம் என்ன எப்படி பார்க்குது, ரெண்டாவது தோத்திரம். இப்ப அதே ஊர் அவனை பிரமிப்பா பார்க்க வச்சாரு. இருக்கீங்களா? ஆரம்பத்தில் அற்பமா பார்த்தவங்க, பிசாசு பிடிச்சிருந்தவனா பார்த்தவங்க, அவனை தோத்திரம் ஒதுக்கி வச்சவங்க, பக்கத்துல கூட போகல, ரிஜெக்ட் பண்ணாங்க. இவன்லாம் ஒரு மனுஷனான்னு கூட கேட்டிருப்பாங்க, அப்படிலாம் சொன்னாங்க தான், இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு அவனை பார்த்து எல்லாரும் பிரமிக்கிற மாதிரி அவனுடைய ஸ்தானம் மாறிடுச்சே. I want a prophecy. I want to say a prophecy. உங்கள் ஸ்தானங்கள் மாறப்போகுது, உங்க பொசிஷன்ஸ் மாறப்போகுது. தேவன் உங்களை ஒரு பொசிஷன்ல உட்கார வைக்க போறாரு. ஆமென். இவ்வளவு காலங்கள் நீங்கள் இருந்த அனுபவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இனி ஒரு புதிய மகிமையின் அனுபவங்களுக்குள் தேவன் உங்களை பிரவேசிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவன் எத்தனை வருஷம் கல்லறையில் இருந்தான்னு தெரியல, எத்தனை வருஷம் அந்த சிச்சுவேஷனுக்குள்ள இருந்தான்னு தெரியல. ஆனா when Jesus came, அவர் வந்த உடனே அவனுடைய பொசிஷன் மாறுது. அவன் கையில் ஒரு புதிய பொறுப்பை கொடுக்குறாரு, ஒரு புதிய உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. பேதுருவுக்கு ஒருவேளை அது சங்கடமா இருந்திருக்கும். ஏற்கனவே அவங்க ஒரு சைஸான ஆளு, 12 பேருமே. இருக்கீங்களா? பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகுதான் அவங்க மாறினாங்க, தோத்திரம். அது வரைக்கும் அவங்க ஒரு சைஸான ஆள் தான். எப்படிரா தோத்திரம் அவங்க கையில் கொடுத்துட்டாரு, மச்சான் நமக்கு இல்லாமல் போச்சே, அப்படி இப்படின்னு சண்டையை போட்டிருப்பான், எதோ பேசியிருப்பான், என்னென்னமோ நடந்திருக்கும். ஏசுரத்தஞ்சயம். அங்கே ஒரு விஷயம் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று பிசாசிடமிருந்து விடுதலை, ரெண்டாவது பிரசன்னத்தை விரும்புகிறான். ஆமேனா? இதை சிம்பிளா நாம ஒத்துக்கிறனுங்க.
இப்போ எனக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. சொல்லணும். ஆனால் சொல்லிடலாமா, சொல்லிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன இன்னொரு சைஸா பார்க்குறீங்க? ஆமேனா? இயேசுநாதர் சொன்னார், உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும். கேன் வி சே லைக் தட்? நாம் இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுன்னு கோபம் வருத, அது ஒரு பிசாசு தானே. என்ன பேச காணோம்? பொசுக்குன்னு பொய் சொல்றமே, பொறாமப்படுறமே, முறுமுறுக்கிறமே, பேக் பைட் பண்றமே, புறங்கூறுறமே, பெருமை வருதே, நான் அப்படிங்கிற சுயம் இருக்க. ஒரு சிலர் யோசிக்கிறாங்க, இது ஒன்றும் பேயா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய சுபாவங்கள் இல்லையே, ஆவியின் கனிகள் இல்லையே, இது மாம்சத்தின் கிரியைகளாச்சே. அப்போ இப்போ ஒருத்தர் கையிலையும் பேப்பரை கொடுத்து என்ன இருக்கு அப்படின்னு ஒன்று போய் ஒன்றா எழுதுங்க அப்படின்னா 5999 6000 தோத்துறோம். 6001 அடிஷனல் பேப்பர் கொடுங்கோ தோத்துறோம், இன்னும் எக்ஸ்ட்ரா எழுத வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள அம்புட்டு மேட்டரை வச்சுக்கிட்டு இங்க வந்து முழு உள்ளதோடு ஆராதிப்பேன் வர்றோம். பட் கிறிஸ்தவனுக்குள்ளதான், கர்த்தரை அறிஞ்ச பிள்ளைகளுக்குள்ளதான் அம்புட்டு சுபாவங்களும் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? சோகம் கூட ஒரு பிசாசினுடைய ஆவி, பயம் பிசாசினுடைய ஆவி, துக்கம் தோத்திரம் அவிசுவாசம் பிசாசினுடைய ஆவி, சோர்வு பிசாசினுடைய ஆவி. இருக்கீங்களா? எதிர்மறையா பேசுறது பிசாசினுடைய ஆவி. இதெல்லாம் அவனுடைய ட்ரிக்ஸ். தோத்திரம். அப்ப எங்கேயோ நாம விடுதலையாக்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் நம்மளை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உண்மை உண்மை உண்மை. தங்களுக்குள்ள எவன் பெரியவன்கிற சண்டை அந்த 12 பேருக்கு இருந்துச்சு. 3 வருஷம் கூட இருந்தும் கெத்செமனே தோட்டத்தில் அவ்வளவு சிக்கலான சூழ்நிலையிலையும் தூங்கிடணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஒரு பொம்பளையாள் வந்து கேட்டப்போ, நீ சொல்ற ஆளு யாருன்னே எனக்கு தெரியாது சாமி, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவர் பேர் எனக்கு தெரியாது, என்னை நம்பிருங்க ஒப்புறான சத்தியமா சொல்ற அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்பிரிட்டும் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஒருத்தன் காசுக்கு வித்துட்டான், ஏசுரத்தஞ்சயம் ஏசுநாதரே ரேட்டு பேசி ஒருத்தன் வித்துட்டான். இப்படி பல ஸ்பிரிட் இவங்களுக்குள்ள இருக்கு. ஆனா அவன் 6000 ஸ்பிரிட்டா இருந்தவன் அடுத்த நிமிஷம் விடுதலை ஆயிட்டான். இருக்கிறீங்களா? 3 வருஷம் கூட இருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென் அல்லேலூயா. 3000 30,000 பேய உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப். ஆனா வந்த அடுத்த செகண்ட் 6000 பிசாசிடம் இருந்து ரிலீஸ் ஆன ஒருத்தன், அவனை பட்டணத்துக்கு தேசத்துக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்துறாரு. எத்தனை வருஷம் நான் சீசனா இருக்கிறேன், எத்தனை வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இல்ல மேடம் சார். ஹலோ, நான் விடுதலையாக்கப்பட்டவனா, அதுதான் விஷயம். 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் நான் விசுவாசிங்க அப்படின்னு சொல்லிட்டோம். விடுதலையாக வேண்டிய விஷயத்திலிருந்து நான் விடுதலையே ஆகல அப்படின்னா சொல்லிக்கினே இருக்க வேண்டியதான். விடுதலையானவன் தேசத்துக்கு தெக்க போலிக்கு 10 பட்டணங்களுக்கு 20 பட்டணங்களுக்கு அவன் ஆசீர்வாதமா பிரகாசிச்சுட்டு போய்கினே இருப்பான். அப்புறம் சீனியர்லாம் ஜூனியரை பார்த்து கபா 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 கபான்னு வயிறு என்ன செய்ய வேண்டியது, எரிய வேண்டியதுதான். அந்த வயிறு எரியறதே கூட ஒரு ஸ்பிரிட்ன்றேன். நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னா நீங்க யோ என்னையா வெளிநாட்டுல இருந்து வேற மாதிரி பேசுற அப்படின்னு கூட நீங்க சொல்லிடலாம். சொல்லிட்டா நானும் கத்துக்கிடுவேன். அல்ல இல்லையாவா? சும்மா நீ செய்யாததை தாவீது எழும்பி செய்யும் போது அதை அங்கீகரிக்கிற மனநிலை சவுலுக்கு வரணும்ல, அது வரல. அப்ப வரலங்கும் போது அது வேற ஸ்பிரிட் தானே. தேவ ராஜ்யத்தின் சிந்தை இன்றைக்கு இல்லையே. நான் செஞ்சான், ஸ்டீவன் செஞ்சான், ஆமென் சொல்லுங்க. யாரு செஞ்சான்? ராஜாவின் ராஜ்யம் இது.
என்னை விட எக்ஸ்ட்ரா நாளைக்கு பிள்ளைங்க செய்கிறாங்களா, சந்தோஷம். நாளைக்கு செய்வேனா, நீ இன்னைக்கே செய்யன்றேன். ஆமேனா? சாத்தான மொத்தமாக போட்டு தேசத்தை சீக்கிரம் தூக்கணுங்கிறது தான் தேவனுடைய மகிமையான திட்டம். அது என் மூலம் நடந்தானே, என் பிள்ளைங்க மூலம் நடந்தானே, ஆமேன்னு சொல்கிற மனநிலை எனக்கு இல்லைன்னா என்ன மாதிரி மோசமான சவுல் எவனும் கிடையாது. ஸ்தோத்திரம். அப்படியே போகுது. நான் அதெல்லாம் பேசணும்லாம் பிளான் பண்ணல. அல்ல சொல்லுங்க. அப்போ பிசாசிடமிருந்து விடுதலை. அவன் தான் பிரசன்னத்தை என்ன செய்வான், விரும்புறான். ஐ வாண்ட் டு பி வித் யூ, உம்மோடு இருக்க நான் விரும்புறேன் அப்படின்றான். இவங்க ஏற்கனவே ஏசுனார் கூட தான் இருக்கிறாங்க. ஒரு குரூப். ஹலோ, ஏசுனார் கூட தான் இருக்கிறாங்க. ஆனா இவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னா, கூட ஆளுக்கு ஒரு கூட சோத்து சாமியே தோத்திரம். இவன் கூட இருந்த லட்சணம் தான் கெத்செமனேல தெரிஞ்சிருச்சுல. இவங்க கூட இருந்த லட்சணம் தான் இயேசுவை பிடிக்க வந்தப்போ தெரிஞ்சிருச்சுல. தான் பொழைச்சா போதும், தான் தப்பிச்சா போதும், அத்தனை பேர் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்ல. நீங்க என்ன பார்க்கறத பார்த்தா பைபிள் அப்படிலாம் இல்லையாங்கிற மாதிரியே என்ன பார்க்குறீங்க. பெரிய ஆராய்ச்சியாளர் மாதிரி பயமா இருக்கு எனக்கு. கல்லே சொல்லுங்க. அப்போ தப்பா நம்ம பேசுறோமோ, ஒருவேளை சுவிட்சர்லாந்து பைபிள்ல வேற மாதிரி இருக்குமோ அப்படின்னு. ஆமேனா? ஒரு ரொம்ப டீப்பா யோசிக்கிறீங்க. தோத்திரம். ஆழத்துக்குள்ள போக வேண்டாம், இருள் இருக்கும், மேலே வாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ பாருங்களேன், கூட இருந்தான் தான். அதாவது சரீரப்பிரகாரமா நான் கூட இருக்கிறது அது இல்லை, கூட இருக்கிற அனுபவம். அவனை பாருங்க. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், விடுதலை ஆனவன் வீட்டுக்கு போகணும்னு தான் நினைச்சிருக்கணும். கல்யாணம் ஆனவன்னா மனைவி பிள்ளைகளை பார்க்கணும்னு நினைச்சிருக்கணும். கல்யாணம் ஆகாதவன்னா தனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு விரும்பி இருக்கணும். அப்பா அம்மாவை பார்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், வீட்டை கட்டணும், இனிமேலாகி நம்ம வாழ்ந்து காட்டணும்டா அப்படின்னு நினைச்சிருக்கணும். பட் அவனுக்கு எந்த தாட்டுமே இல்லைங்க. இங்க கூட இருக்கிறவனுக்கு பழைய ஒளி வருவோமே, நம்மில் யார் பெரியவன் அப்படின்னு தான் இங்க. ஆனா அவனுக்கு தான் பெரியவனா, சின்னவனா, கல்யாணமா, உலகாசையா, மனைவியா, பிள்ளையா, சோறா, வீடா, பணமா, எந்த ஆசையுமே இல்லை. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு பி வித் யூ, தட்ஸ் ஆல். ஆமேனா? இன்னைக்கு இப்படி தேடுனா டிக்கெட்டுகள் தேராது. தோத்திரம். அல்ல சொல்லுங்க. எஸ்னார் கூட இருக்கணும். என்னத்துக்கு இருக்கணும்? வேலைக்கு நல்ல சோறு கிடைக்கும். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், கூட கூடையா கொடுப்பார். அப்படி இப்படி கூட்டு போவார், இங்கே அங்கேயும் கூட்டு போவார். ஆமாம், ஜாலியாக அப்படியே ஊரை சுற்றலாம். தோத்திரம். இந்த நன்மை, அந்த நன்மை, இந்த நன்மை. தோத்திரம். ஒரு வீடு கொடுப்பார், அப்புறம் 2வது வீடு, ஏன்னா ரெட்டிப்பாய் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். தோத்திரம். ஒரு கார் கொடுப்பார், அப்புறம் இன்னொரு கார் கொடுப்பார். தோத்திரம். ரெட்டிப்பாய். இப்படித்தான். நான் இங்கே சொல்லலை, நான் சீசர்களை சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியல உங்களுக்கு. ஆனால் இவனை பாருங்க, யாரு கம்பேர் வித் அந்த விடுதலையானவனை பாருங்க. அவன் பேர் சொல்லப்படலைங்க. தோத்திரம். இவங்க பேரெல்லாம் இருக்குது, ஆனால் அவன் பேர் அங்கே சொல்லப்படலை. அவன் மைண்டு எனக்கு வீடு, சொந்தம், பந்தம், மனைவி, உறவு எதுவும் இப்போ என்னுடைய விருப்பம், நாட்டம் கிடையாது. நான் உங்கள் கூட சாகிற வரைக்கும் இருக்கணும், உங்கள் கூட இருக்கணும். அப்ப பிசாசிடமிருந்து விடுவிக்கப்படுகிறவன், பிரசன்னத்தை விரும்புகிறவன் பிரசங்கிக்க அனுப்பப்படுவான். அல்லேலூயா. அவன் தேசங்களுக்குள்ள அனுப்பப்படுவான். அவனை நம்பி ஆண்டவர் உத்தரவாதத்தை கொடுப்பார். பேதுருவுக்கு கிடைக்காதது கூட அவனுக்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த மாலை கூட்டத்தில் நீங்கள் கொஞ்சமாக சொற்பமாக சிலர் வந்திருக்கிறனால உங்களுக்கு நான் ஒரு ப்ராஃபஸி சொல்கிறேன். தேசத்தில் இருக்கிற அறியப்பட்ட பல பேதர்களுக்கு இல்லாத பொசிஷன் கூட இந்த மாலை உங்கள் கரத்தில் கொடுக்கப்படுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் வசனம் வந்துருச்சுன்னா அதை ப்ராஃபஸியாக சொல்கிறதுக்கு தில்லா சொல்லுவேன். தோத்திரம். ஏன்னா அது வார்த்தை. தட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஆமேனா? எழுதி வச்சுக்கோங்க, டேட் போட்டு. பல பிரபலங்களுக்கு இல்லாத உத்தரவாதங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
பிரபலங்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிற பொசிஷன் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்னைக்கு அவனுக்காகத்தான் கொடுத்தார். பேதுரு பக்கத்தில் இருக்கிறான், மற்றவெல்லாம் பக்கத்தில் இருக்கிறான், 12 பேர் பக்கத்தில் இருக்கிறான். அவங்க யாரையுமே நம்பி இது வரைக்கும் அப்படி ஒரு வார்த்தை சொல்லலை. தோத்திரம். என்ன புறக்கணித்த தேசத்துக்கு ஒன்ன நான் அனுப்புறேன். இப்ப அந்த தேசத்துக்கு என்ன சொல்ல விரும்புறாரு ஆண்டவர்? என்ன தன்னடா ரிஜெக்ட் பண்ண, என்ன தன்னடா வேணாம்னு சொல்ற, என் மவனை அனுப்புறேன் பார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அனுப்புறேன் அவனை. இப்ப அவனை எவனா ரிஜெக்ட் பண்ணு பார்ப்போம். இப்ப இப்படி சொல்லவா? இயேசுவுக்கே தோத்திரம். என்னை பெர்மிட் பண்ணா சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தின்படி சொல்றேன். இயேசுவுக்கே தோத்திரம். இதயம் திறக்காத தேசம் இவன் போய் நின்ற போது திறந்தது. திறந்தது. இயேசுவையே புறக்கணித்த தேசம் இவன் போய் நின்ற பொழுது தோத்திரம் அவன் மூலம் வந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டது. ஒருவேளை ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு வித்தியாசமான நிலையில இருக்கலாம். ஜீசஸ் இஸ் த ரியல் காட். அது யூரோப் தேசத்துக்கு, யூரோப் ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்கும் தெரியும். இந்த கண்டத்துக்கு தெரியும். இந்த கண்டத்துக்கு தெரியும். அவர் அற்புதர்னு தெரியும். அவர் தான் ஜீவனுள்ள தேவன்னு தெரியும். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த ஐரோப்பா கண்டம் ஆண்டவர் இன்றைக்கு புறக்கணித்த நிலையில் இருக்குங்கிறது உண்மை. அவரை ரிஜெக்ட் பண்ணி இருக்கிற நிலையில் இருக்கிறாங்கிறது உண்மை. ஆலயங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, உபதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, தொழுகை புறக்கணிக்கப்பட்டிருக்கு, துதி புறக்கணிக்கப்பட்டிருக்கு, பரிசுத்தங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு, வார்த்தைகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு தோத்திரம் அங்க வாசிக்கிற அந்த சம்பவத்தின் நிலை எப்படியோ அதுபோலதான் இன்றைக்கு இந்த தேசத்தின் நிலை. அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை இந்த எல்லைகளுக்குள்ளே அனுப்புகிறார். உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். You are the blessings for this nation. இந்த ஐரோப்பா கண்டத்திற்கு உங்களை ஆசீர்வாதமா கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் அனுப்புறாரு. ஒருவேளை இதுவரைக்கும் இந்த ஐரோப்பா கண்டம் இயேசுவை புறக்கணிச்சிருக்கலாம். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களை அனுப்புறாரு. புறக்கணித்த கூட்டம் தோத்திரம் இனி இயேசுவை மகிமைப்படுத்துகிற கூட்டமாய் தேசமாய் மாறும். மாறும். அப்படிப்பட்ட ஒரு தேவ திட்டம் உங்களுக்குள் மறைந்திருக்கிறது. அவன் கல்லறையில் இருந்தப்போ, அவன் தோத்திரம் கணக்கற்ற ஆவிகள் அவனுக்குள்ள இருந்தப்போ இப்படி தான் பிரகாசிப்பேன் அப்படின்னு அவன் நினைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. தோத்திரம். இன்னைக்கு திரும்பவும் சொல்றேன், உங்களுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு எதிர்காலத்தை, எதிர்கால திட்டத்தை தேவன் உங்களுக்காக தன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். இந்த மாலை நேரத்தில் அதை சொல்லுகிறார். ஏன்? அங்க ஒரு பெரிய பிரமிப்பு உண்டானதான். சோத்திரம். தேசமே அவனை பார்த்து பிரமிச்சான். அவனே பிரமிச்சிருப்பான். யோ தோத்திரம், என்னயா இப்படி என் லைஃப்ல நடக்கணும் நானே நினைக்கலையா? என்ன ஆமீன் அடுத்த மாசம் சொல்லுவீங்களா? தோத்திரம். அவன் போய் சொல்லியிருப்பான், அப்பா உன்னை பார்த்தாலே எங்களுக்கு பிரமிப்பா இருப்பா, நீயாப்பா எப்பா கிளப்புறப்பா அப்படி இப்படின்னு ஊரே சொல்லியிருக்கோம், தேசமே சொல்லியிருக்கோம். அவன் திரும்ப சொல்லியிருப்பான், போங்கப்பா எனக்கே பிரமிப்பா இருக்கு. ஆமேனா? ரெண்டாவது ஒரு முறை நான் சுவிட்சர்லாந்துக்கு வருவேன்னு நினச்சி கூட பார்த்தது இல்லையே. இருக்கிறீங்களா? என்னையெல்லாம் வந்து சுவிட்சர்லாந்தில் டையை கட்டிக்கிட்டு நிற்க வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வச்சிருக்கிறாரு. என் பிரசங்கத்தை நீங்களும் ஆமேன்னு சொல்கிறீங்கன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? That's what the plan of God. That's what the plan of God. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், பிரமிப்பு அடுத்து பிரமிப்பு அடுத்து பிரமிப்பு அடுத்து பிரமிப்பு. உங்க ஊழியத்தில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பிரமிப்புகள் தொடங்குகிறது. பிரமிப்புகள் தொடங்குகிறது. அப்படி பிரமிப்பின் பாத்திரங்களா உங்களை தேசத்தின் நடுவில் நிறுத்த போறாரு. ஆயிரங்களுக்கு முன்னால நிறுத்த போறார், பட்டணங்களுக்கு முன்னால் நிறுத்த போறார், தேசத்துக்கு முன்னால நிறுத்த போறாரு. அதுதான் உங்களை குறிச்ச தேவனின் திட்டம். ஆமெனா? தோத்திரம். பிசாசிடம் இருந்து விடுதலையாகிறான், பிரசன்னத்தை விரும்புறான், பிரசங்கிக்க அனுப்புறார், பிரமிப்பாய் பிரகாசிக்கிறான். நீங்கள் பிரகாசிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்போ இன்னொரு 3 சொல்றேன். தோத்திரம். தேடி வருகிறார், தெளிவு படுத்துகிறார், தேசத்திற்குள் அனுப்புகிறார். இருக்கிறீங்களா?
தேசத்துக்கு ஆசீர்வாதமா அவர் யார பிளான் பண்ணி இருக்கிறாரோ அவனை தேடுறாரு, தேடி வர்றாரு. ஸ்டில் இஸ் சர்ச்சிங் மூட். அவர் இன்னைக்கும் நம்மளை தேடிக்கிட்டே தான் இருக்கிறாருங்க. அந்த முந்தின அதிகாரத்தில் 35ஆம் வசனத்துக்கு பிறகு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி ஒரு பெரிய ஆபத்து நிறைஞ்ச பயணம். அதை தாண்டித்தான் 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் அந்த நாட்டில் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஒருவேளை சீசருடைய எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவரு அந்த குறிப்பிட்ட ஒருத்தனைத்தான் தேடி அந்த எல்லைக்கு வந்தாரு. அந்த வேலை முடிஞ்ச உடனே போயிட்டாரு. ஆமேனா? ஸ்தோத்திரம். நான் ஒவ்வொரு முறையும் டிராவல் பண்ணும் போலாம் நான் அப்படி தான் ஜோம் பண்ணிட்டு வருவேன். அங்கே போய் எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நான் ஜோம் பண்ணுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு சுயநலம் தான். தோத்திரம். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாரும் எழுமணும், எல்லாரும் பலன் கொள்ளணும், அது எல்லாருக்கும் இருக்கிற விருப்பம் தான். பட் ஒருவேளை ஏதோ ஒரு நபருக்கு என்ன கூட்டு போறீங்களோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒருவேளை ஒரு நபருக்கு என்ன கூட்டு போறீங்களோ, ஒரு நபருக்கு ஐ எம் ரெடி. அந்த ஒரு நபருக்காக நான் டிராவல் பண்ண ரெடி ஆண்டவரே. எல்லா இடங்களுக்கும் நான் டிராவல் பண்ணும்போது பயணப்பட்டுக்கிட்டே இருப்பேன், தூக்கமே இருக்காது. தோத்திரம். ராத்திரியெல்லாம் டிராவல் பண்ணி காலையில் அங்கே போய் சேர்ந்தா பகல்லே மீட்டிங் இருக்கும். தோத்திரம். மனுஷன் பிரயாணம் பண்ணி வந்தானே கொஞ்ச நேரம் பகலில் தூங்கிட்டோம், சாயங்காலம் கூட்டம் வைப்போம். பகல்லையும் கூட்டம், சாயங்காலமும் கூட்டம். அப்புறம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி அடுத்த ஊருக்கு போகணும், அங்கேயும் பகல்லையும் கூட்டம். ஏன்னா பாஸ்டர் ஒரு நாள் தான் தேடி கொடுத்துருக்கிறாரு, ஆனாலும் அமுக்கி புழிஞ்சிருவோம். நான் எல்லா நாளும் டேட்டு கொடுத்து எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு இருக்கிறேனே, அந்த மனுஷருக்கும் சரீரம்னு ஒன்று இருக்க, கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும்னு யோசிக்கிறது இல்லை. அவங்க யோசனை என்னன்னா, ஒரு நாள் தான் கொடுத்துருக்கிறாரு, ஆள் அமைக்கிறு, தோத்திரம், விட்டாத தோத்திரம், அந்த ஒரு நாளில் அவர் எந்த அளவுக்கு புழிஞ்சு சாராக்க முடியுமோ ஆக்கிடுவோம் அப்படின்னு. அது சில சமயங்கள் யோசிக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்புறம் தோத்திரம், ஒருத்தனுக்காக அந்த படகுல அவ்வளோ பெரிய பாடுகளை தாண்டி பயணம் பண்ணி ஆண்டவர் வந்திருக்க முடியும்னா, ஒரு சமாரியா பெண்ணுக்காக, ஒரு நிக்கதேமுக்காக ராத்திரி எல்லாம், ஒரு சமாரியா பெண்ணுக்காக பகலெல்லாம், உங்களுக்கும் எனக்கும் தோத்திரம், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து அவரால் வந்திருக்க முடியும்னா நான் சொல்லுவேன், தோத்திரம், ஏதோ ஒரு நபருக்காக என்னை கூட்டு போறீங்களா? தூத்துக்குடி கூட்டு போறீங்களா? தோத்திரம். எங்கள் ஊருக்கு அதை சொல்கிறேன். தோத்திரம். இல்லை சென்னை கூட்டு போறீங்களா, நாகர்கோவில் கூட்டு போறீங்களா, கோயம்புத்தூர் கூட்டு போறீங்களா? ஒன்றுக்கும் 350 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் இங்கே அங்கே ஒரே ட்ராவலாக இருக்கும். கூட்டு போறீங்களா? ஒருவேளை ஒரு நபராக இருந்தா கூட ஐ ஆம் ரெடி, நான் பயணப்பட ரெடி. இருக்கீங்களா? இப்போ நான் விசுவாசிக்கிறேன். தோத்திரம். இந்த கூட்டமே எழுமணும்னா என் ஆசை. ஒருவேளை யாரோ ஒரு நபருக்காக என்ன மைக்க கொடுத்து பேச வச்சு கத்த விட்டுருப்பாருன்னா அந்த ஒரு நபர் இனஃப்னு நான் சொல்கிறேன். மற்றவங்க என் பிரசங்கத்தை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டா கூட, என்னடா பேசுகிறாருங்கிற மாதிரி யோசித்தா கூட ஐ டோன்ட் கேர். அல்லையா சொல்லுங்க. யாரோ அந்த ஒரு நபரை கர்த்தர் இன்றைக்கும் தேடுகிறார். ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே ஒரு கிதியோனை தேடினவர், ஒரு சூரச்செடிக்கு கீழே ஒரு எலியாவை தேடினவர், அடைபட்ட அறை வீட்டுக்குள்ள ஒரு பேதுருவை தேடினவர், எரிகிற முச்செடி புதரின் நடுவில் இருந்து ஒரு மோசையை தேடினவர். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று இன்றைக்கு வரைக்கும் தனக்கான ஒருவனை தேசத்திற்குள் அனுப்ப, பட்டணங்களுக்குள் அனுப்ப, ஆயிரங்களை லட்சங்கள் அவர் பக்கம் திருப்ப அவர் தேடுகிறார். இருக்கீங்களா? ஊழியம் செய்ய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊழியம் செய்ய நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு பஞ்சம் இல்லை. தோத்திரம். அவர் இருதயத்தை கடத்த இன்றைக்கு ஆட்கள் இல்லை. அவர் இருதயத்தை கடத்த, அவர் விருப்பத்தை நிறைவேற்ற இன்றைக்கு ஆட்கள் இல்லை. அன்னைக்கு பாருங்களேன், 12 பேர் கூட தான் இருக்காங்க. ஆள் இல்லாமல் அல்ல, 12 பேர் இருக்கிறான், இன்னும் ரெடி ஆகல.
இன்னும் ரெடியாகாத ஆள் தான் 12 பேர். நான் முன்னாடியே வந்துட்டேன், நான் அப்போவே வந்துட்டேன், நான் சீனியரு, நான் இப்படி, நான் அப்படி, நான் ஒரு பக்கத்தில் இருப்பேன், நான் ரைட் ஹேண்டு, நான் மார்பில் சாஞ்சிருப்பேன், தோத்திரம், எங்கே போனாலும் எங்கள் 3 பேரை தனியாக கூப்பிட்டு போவார், அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப்பு இயேசுநாதர் கூட இருந்துச்சுங்க. பட்டு 10 பட்டணங்கள் இருக்கிற ஒரு தேசத்திற்கு நம்பி ஒருத்தனை அனுப்புறதுக்கு இன்றைக்கும் அந்த ஒருத்தனை தேடுகிறார், தேடி அவர் பயணப்படுகிறார். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பேசுறேன்னு தெரியல. கர்த்தர் உதவி செய்வாராக. பணத்தையும் புகழையும் பெயரையும் தேடுகிற கூட்டம், நாங்களும் ஆண்டவர் கூட தான் இருக்கிறோம், நாங்களும் ஊழியக்காரங்க தான், நாங்களும் ஆண்டுடைய பிள்ளைங்க தான், நாங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்ற சோதரம் சில ஆட்கள் அவர் கூட இருக்கிறாங்க தான். 12 பேர் அவர் கூட இருக்கிறாங்க தான். அவங்கள அவர் அழைக்காமல, அழைச்சார் தான், அவங்கள தெரிஞ்சுக்கிட்டார் தான், இல்லை நான் மறுக்கல. பட் இன்னும் அவங்கள அனுப்ப முடியல, அவங்கள நம்ப முடியல, அவங்கள ஒரு பொசிஷன்ல வைக்க முடியல. அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற பாத்திரங்களா அவர்களை பயன்படுத்த தேவனால இன்னும் முடியல. அவங்களையும் பயன்படுத்துவார். பேதுருவை கத்தர் விட்டுருல, அவரு கூட இருந்த சீசர்களை கத்தர் விட்டுருல. நம்ம அங்க போகும்போது அது வேற மாதிரி. பட் இப்போ அவனோட கம்பேர் பண்ணும்போது ஏசரத்தஞ்சையும் 6000 பேய் பிடிச்சிருந்தவன் கூட கம்பேர் பண்ணும்போது கூடவே உட்கார்ந்துருந்தவங்க ரெடியாகலைங்கிற மாதிரி தான் பைபிள் சொல்லுதுங்க. இருக்கிறீங்களா? சிலுவையில் ஜீவனை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட உயிர் தெழுந்த அடுத்த செகண்ட் அவர் பிதா கிட்ட தான் போயிருக்கணும். ஏதாவது தப்பா சொல்றேன்னா? பிதா கிட்ட தான் போயிருக்கணும். ஏன்னா முடிந்ததுன்னு சிலுவையில் சொல்லிட்டார். அவரும் பிதாவை விட்டுட்டு தனியாக இருக்குங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்போ என்ன அனுப்புனீங்க, போனேன், என் வேலையை முடிச்சிட்டேன், நான் சிலுவையில் ஜீவனை கொடுத்துட்டேன், இப்போ உயிர் தெழுந்துட்டேன், நான் வந்துட்டேன் நான் அப்படின்னு அவர் உயிர் தெழுந்த அடுத்த செகண்ட் போய் பிதா மடியில் உட்காந்துருக்கணும். ஆனால் போலையே. ஐ நீட் சம் மோர் டைம், எனக்கு இன்னும் தேவைப்படுது. ஏன் 3 வருஷம் ஊழியத்தில் இவங்க 12 பேரும் உருவாகவே இல்லை. ஏசரத்தஞ்சயம் இருக்கீங்களா? நான் ஒரு நாள் தோத்துறோம், சிச்சுவேஷன்ஸ், பிரச்சனைகள் இதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு நாள் ரொம்ப சோர்ந்துட்டேன். ஆமாம் முடியல ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ணிட்டே இருக்கும்போது பொசுக்குன்னு ஒரு வேர்டு, ஒரு வார்த்தையை ப்ரேயரில் விட்டுட்டேன். அது ஐ ஃபீல் சம்திங் ஃபெயிலியர் ஆண்டவரே. நான் ரொம்ப ஃபெயிலியராக ஃபீல் பண்ணுறேன் மினிஸ்ட்ரியில். நான் இவ்வளோ ஓடுறேன், வைக்கிறேன், செய்கிறேன். நான் சில சிச்சுவேஷன்ஸை நான் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் நினச்ச மாதிரி நான் இன்னும் சாதிக்கலையோ, ஃபெயிலியரை ஃபீல் பண்ணேன். இந்த ஃபெயிலியருங்கிற வேர்டை நான் சொல்லதுக்கப்புறம் ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு எனக்கு. இந்த வேர்டை நம்ம தப்பாக யூஸ் பண்ணிட்டோமோ, பயன்படுத்திட்டோமோன்னு சொல்லி பதறிட்டு சாரிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்ட்டு அவர் பேசுகிறாரு, ஓ ஃபெயிலியரு நீ. நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லவா? சொல்லுங்கப்பா. 3 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு மறிச்சுட்டு நான் உயிர் தெழுந்துட்டேன். அப்போ என் கண்டிஷன் நீ என்ன நினைக்கிற? ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? மரணத்தை ஜெயிச்சிட்டேன், பாதாள ஜெயிச்சிட்டேன், எல்லாம் ஜெயிச்சிட்டேன். பிதா என்னை அனுப்புன அந்த நோக்கத்தை நான் முழுசா நிறைவேற்றிட்டேன்னு அந்த நேரத்தில் என்னால் சொல்ல முடியாததுனால தான் உடனடியாக பரத்துக்கு போகாமல் எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் 40 நாள் தேவைப்பட்டுச்சு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், என்னை என்கரேஜ் பண்ணணும்னா என் ராஜா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவரை வச்சு சொல்கிறார், டேய் நானும் அப்போ அப்படித்தாண்டா இருந்தேன், எங்கடா பேதுருன்னா காணும். இவன் என்னை மறுதளிச்சது கூட பிரச்சனை இல்லை, இப்போ கூட ஒரு 6 வேளை கூப்பிட்டுக்கிட்டு நேராக மீன் பிடிக்கிறதுக்கு கடற்கரைக்கு போயிட்டான்டா. இதை யோவான் 21 அதிகாரத்தை வந்து நான் என் ஊழியத்தில் சக்சஸ்ன்னு சொல்லுவியா, ஃபெயிலியர்னு சொல்லுவியா? வெளியே சொல்லிடாதீங்க, வெளியில சொல்லுங்க. என்கிட்ட கேட்குறாரு ஆண்டவர். நான் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்டு இருக்கிற, நீ ரொம்ப உடஞ்சி போயிட்ட தோத்திரம். இதை நீ எக்ஸ்ட்ரீம், இந்த சிச்சுவேஷனை நீ சக்சஸ்ன்னு சொல்லுவியா, ஃபெயிலியர்னு சொல்லுவியா? ஒருத்தனும் இல்லை என் கூட. 3 வருஷம் அவங்களுக்காக நான் பட்ட பிரயாசம் தோத்திரம் ஒருத்தன் இல்லை.
நானும் அதை ஃபெயிலியர் மாதிரி தான் ஃபீல் பண்ணி பிதா கிட்ட கேட்குறேன், இப்போதைக்கு வர முடியாது, எனக்கு ஒரு 40 நாள் கொடுங்க. அதுக்கப்புறம் 40 நாள் போய் இவங்கள தோத்துறோம் ரெடி பண்ணி, அப்பவும் திருப்தி இல்லாமல் எப்போ ஒரு 10 நாள் உட்காந்துருங்கடா, எஸ் ரத்தஞ்சயம் அங்கங்கே கிளையும் பிறாதீங்கடா, தோத்துறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் தான் கதை நடக்கும், அவர் வந்ததுக்கு பிறகு நீங்கள் பிரகாசிப்பீங்கன்னு போய் ஆவியானவர் அங்கிருந்து அனுப்பி இவங்க மேலே அந்த அபிஷேகம் வந்ததுக்கு பிறகுதான் ஒரு பிரகாசமான ஊழியம் அன்னைக்கு அரங்கேச்சுன்னா ஆண்டவர் சொல்கிறார். இருக்கிறீங்களா? ஆமேனா? இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைகள் அப்படிதான் இருக்கு. ஊழியம் செய்ய நிறைய பேர் இருக்காங்க, ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவர்களை ஸ்தானப்படுத்த, அவர்களை பட்டணங்களுக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமா அனுப்ப இன்னைக்கு தேவனால முடியல. ஏன்? இன்னைக்கும் தேடுறாரு. 12 பேர் தான் கூட இருந்தாலும் இந்த 12 பேரையும் மெட்ராஸ் பாஷையில சொன்னா இட்டுக்குன்னு தோத்தரா, இந்த 12 பேரையும் இழுத்துக்கிட்டு ஒருத்தனை தேடி போறாருல. ஆமாவா? அப்புறம் இவங்களை என்னத்துக்கு அழைச்சாரு? இவங்களையும் அதுதானே அழைச்சாரு, தம்மோடு கூட இருக்கவும், பிரசங்கம் பண்ணும்படி, பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரத்தோடு அவர்களை அனுப்பவும் தான் அவர்களை அழைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எக்ஸ்ட்ரா ஒருத்தனை தேடி போறாரு, அந்த கடல் பிரயாணத்துல கடந்து போறாரு. ஸ்தோத்திரம். அவனை விடுதலை ஆக்கி அன்னைக்கே அனுப்பிட்டாரு. ஹலோ, அல்ல ஒரே ஒரு ரீசன் திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன், அவன் விடுதலை ஆனவன வீட்டுக்கு போகணும்னு நினைக்கல, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல, காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கல, சோத்த திங்கணும்னு நினைக்கல, சுகபோகமா வாழணும்னு நினைக்கல. 3 வருஷம் கூட இருக்கிறவனுக்கு இந்த ஸ்பிரிட் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு விடுதலையான அவனுக்கு அந்த ஸ்பிரிட் இல்லை. Am I speaking correct or not? அல்லேலூயாவா? ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்மை பட்டணங்களுக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக்கத்தான் அழைச்சிருக்கிறார், தேடுகிறார். ஒரு சார்லஸ் பின்னியை பயன்படுத்தினவர், ஒரு டிஎல் மூடியை பயன்படுத்தினவர், தோத்திரம், ஒரு பாலியாங்கிச்சோவை பயன்படுத்தினவர், எத்தனையோ அப்போஸ்தலர்களை, ஊழியர்களை, லட்சங்களை தேவன் பக்கம் திருப்புறதுக்கு பயன்படுத்தினவர் நம்மளை மட்டும் மூலையிலே உட்கார வச்சிருப்பாரா? அதுக்கு தான் நம்மளை அழைச்சாரா? சொல்லுங்க பாப்போம். ஏதோ நமக்கு சோறு, ஏதோ நமக்கு ஒரு வீடு, ஏதோ நமக்கு ஒரு காரு, இதுக்கு தான் ஊழியமா? இல்லையே. இதுக்கு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இல்லையே. ரட்சிக்கப்படாதவங்க கூட கார் வச்சிருக்கான், ரட்சிக்கப்படாதவங்க கூட சோறு திங்கிறான், ரட்சிக்கப்படாதவங்க கூட வீடு வச்சிருக்கிறான். எக்ஸ்ட்ரா சொன்னா ரட்சிக்கப்படாத நம்மளை விட நல்லா இருக்கான், சில விஷயங்கள்ல நம்மளை விட கூட நல்லா இருக்கான். ஏச வந்துட்டு இல்லை, ஆனால் நம்மளோட காசு வந்துட்டு இருக்கு, நம்மளோட எல்லாத்திலையும் நல்லா இருக்கிறான். அப்புறம் இதுக்காக தான் நமக்கு ரட்சிப்பா? இல்லை. அன்னைக்கு ஒருத்தனை தெக்கபோலிங்கிற தேசத்துக்கு ஆசீர்வாதமா அனுப்ப முடியும்னா, இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற உங்களை ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் பட்டணங்களுக்கும் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கத்தான் அழைச்சிருக்கிறார், தேடுகிறார். ஆமென். தெளிவுபடுத்துகிறார். அந்த 15ஆம் வசனம். ஆமா, அவன் தெளிந்திருக்கிறதை ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம் பாருங்க. இயேசுவிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்து வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார். யாரை தேடுகிறாரோ அவரை, அந்த நபரை தெளிவுபடுத்த விரும்புகிறாரு. வார்த்தையில, அவரோடு இருக்கிற உறவுல, விசுவாசத்துல, அபிஷேகத்துல, அழைப்புல, பரிசுத்தத்துல, உபதேசங்கள்ல தெளிவுபடுத்த விரும்புறாரு. அதுதானே நம்ம 2 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்வார், நீயோ மனத்தெளிவுள்ளவனாயிரு. ஏன்னா உன் கையில் ஒரு பெரிய உத்தரவாதம் கொடுக்கப்படுது. பவுலோட அசிஸ்டன்ட் அவன், தோத்திரம், பவுலால உருவாக்கப்பட்டவன். மனத்தெளிவுள்ளவனாய் இரு, தோத்திரம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம், தோத்திரம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து, தோத்திரம், அவனுக்கு எதிர்த்து. ஏனெனில்
உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ வென்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு பாருங்க, தெளிவில்லை ஊழியர்களுக்குள்ள, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தெளிவில்லை. ஒரு குரூப்பு ஆசீர்வாதம் ஒண்ணுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிறது, ஐஸ்வர்யம் ஒண்ணுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிறது. கிருபை கிருபை கிருபை, ஹாஃப் கிரேஸ், குவார்டர் கிரேஸ், ஃபுல் கிரேஸ், அமேசிங் கிரேஸ் அப்படின்னு சொல்லி கிருபையை கூறு போட்டு விற்கிறாங்க. ஏசுரத்தஞ்சம் கூறு 10 ரூபா, கூறு 50 ரூபா அப்படின்னு எங்கள் ஊரில் கிருபையை போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏப்பா, ஏசுநாதர் கிருபை மட்டும் இல்லைப்பா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஏசுனாலே கிருபையும் சத்தியமும் சேர்ந்தது தானே. அப்ப கிருபையில் இருக்கிற தெளிவு சத்தியத்தில் நிறைய பேருக்கு இல்லை. இன்னொரு குறிப்பு இருக்கு, அவங்க ஒரே சத்தியம், அட்ரா வெட்ரா குத்ரா போடுறா கொல்றா சாவுடா குளிய தோன்றா அடக்கம் பண்றா ஏசுரத்தஞ்சு, இப்படியே தான். வெட்டு 1 72, 2 கிடையாது 72. அதுக்கப்புறம் அவன் எந்திரிக்கவே கூடாது, அடிச்சு வெட்டி காலி பண்ணிடு. சத்தியம், அவன் பயப்படுறான் சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு. ஆத்தடி, அவர் டெரரா, சிக்கனம்னா செத்தம்டா அப்படின்னு ஏரியா பக்கம் நினைச்ச மாட்டான், வர மாட்டான். ஏதாவது புரியுதா? ஒண்ணு இதுல எக்ஸ்ட்ரீம், இல்லட்டா அதுல எக்ஸ்ட்ரீம். இவங்களுக்கு கிருபையை பற்றின தெளிவே இல்லை. ஆஸ்பத்திரி என்னத்துக்கு வச்சிருக்க? ஒரு முறை கால் ஒடிஞ்சு வந்தானா அவனுக்கு எலும்பு டாக்டர் கட்டு போட்டு ரெடி பண்ணி அனுப்புவார். போனான், சுகமாயிட்டான். 2 மாசம் கழிச்சு அந்தோ பரிதாபம் எங்கேயோ மறுபடியும் விழுந்து அதே காலை உடைச்சிட்டு ரிட்டர்ன் வர்றான். இப்போ கால் உடைஞ்சாவன் எங்கே தான் வருவான்? ஆஸ்பத்திரிக்கு தான் வருவான். என்ன பேச காணோம்? ஆஸ்பத்திரிக்கு தான் வருமானா ஹோட்டலுக்கா போக முடியும்? ஆஸ்பத்திரிக்கு தான் வருவான். உடனே நம்மாள், உனக்கு அன்னைக்கே ஜோமணியாச்சு, உனக்கு அன்னைக்கே சொல்லியாச்சு, கர்த்தர் உனக்கு அன்னைக்கே அற்புதம் செய்தார், கர்த்தர் உனக்கு அன்னைக்கே விடுதலை கொடுத்தார், நீ எங்கேயோ பாவத்தில் திரும்ப விழுந்து விட்டாய், நீ கர்த்தரை காயப்படுத்தி விட்டாய், நீ கர்த்தரை தோத்திரம், சர்ச்சுக்கு வருவதற்கு நீ லாய்க்கு இல்லாதவன், நீ தேவனை விட்டு தூரம் போனவன், சாவு, இன்னொரு காலம் முடிஞ்சு. ஹலோ, இருக்கீங்களா? இப்ப என்னன்னா, சத்தியம் பேசுற குரூப்பு இந்த கிருபை பேசுற ஆளுகளை தாக்குது, கிருபை பேசுற குரூப்பு சத்தியம் பேசுற ஆளுகளை தாக்குது. நீங்க இதை கவனிச்சிங்கன்னா புரியும். தோத்திரம், இது கவனிச்சிங்கன்னா புரியும். இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இங்கே எப்படின்னு தெரில, இந்தியாவில் கிளப்புறாங்க. தோத்திரம், ஆமாம். அதில் வயசானவங்கள்லாம் ஒரு லிஸ்ட்டாக சென்ட்டாங்க. அவங்க சத்தியம் பச்சாரா 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 தோத்திரம். இந்த பக்கம் ஜூனியர்ஸ் எல்லாம் இவங்க இங்கிட்டு. தோத்திரம், ஆமாம். ஒரே ஆட்டம் பாட்டம் கடைசியில் ஓட்டம், அல்லையா சொல்லுங்க அப்படின்னு. இங்கே இப்படி போகுது, அங்கே அப்படி. இது என்னன்னா, கிருபை இல்லையா? கிருபை இல்லாமல ரட்சிப்பு? இப்போ கிருபை இருக்கு, கிருபை கிருபன்றி, அப்புறம் சத்தியம் எதுக்கு? என்ன பேச காணும்? அது 2 வேணும்ல. என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீ அதுக்கு ஏசுனார் தான் கும்பிடுங்கிற அவசியம் இல்லையே. உலகத்தில் இருந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாமே. தோத்தரா, எங்கும் கிடைக்காத ஒண்ணு சபையில மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் சத்தியம். அது சர்ச்சில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த சத்தியத்தையும் சொல்ல முடியாத ஒண்ணுக்கு பேரு சபை இல்ல. இன்னைக்கு சர்ச்சஸ் செலிப்ரேஷன் சென்டரா மாறிட்டு, செலிப்ரேஷன் சென்டரா மாறிட்டு. சத்தியத்தை சொல்ற இடம் தான் சபை, வார்த்தைகளை சொல்ற இடம் தான் சபை. ஆமேனா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், விடுதலையாக்கும். தோத்திரம். அப்போ இந்த மன தெளிவு இன்னைக்கு சபைக்கு இல்லாம போகுது. காலப்போக்கில் அது நிறையா. ஆமாம், இந்தியாக்காரன் நானே தோத்திரம் இவ்வளோ பாதிப்பில் பேசுவேன்னா, ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற உங்களுக்கு தோத்திரம், உங்களுக்கு இது அதிகமாகவே தெரியும். ஏசு ரத்தம் ஜெயம்.
நிறையா ஐரோப்பா என்னது இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், ஆலயங்களெல்லாம் இன்றைக்கி ஆராதனைகளெல்லாம் காணும், ஆலயத்தையே விற்கிறாங்க, ஆலயத்தையே வச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இன்றைக்கி வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா அப்படியே போய் இது பாவம் இல்லை, அது பாவம் இல்லை, இது சரிதான், இது சரியில்லை, இது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு போய் டோட்டலாக சபையை விட்டு எல்லாமே போயிடுச்சு. எருசலேம் தேவாலயத்துக்கு ஏசுனார் போகும்போது சபைக்குள்ளே இருக்க வேண்டியதெல்லாம் வெளில கிடஞ்சான், வெளியில் கிடக்கிறதெல்லாம் ஆலயத்துக்குள்ளே இருந்துச்சான். அதே தான் இன்னைக்கு, வெளியில் கிடக்க வேண்டியதெல்லாம் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு, சர்ச்சுக்குள்ளே இருக்க வேண்டியதெல்லாம் வெளியில் போயிடுச்சு. நான் ஆளுகளை சொல்லலை, தோத்திரம், சத்தியம், உபதேசம், பரிசுத்தம் இதெல்லாம் சபையை விட்டு வெளில போயிடுச்சு. ஆட்டம் பாட்டம், சிக்கு புக்கு தோத்திரம், அது இது லொட்டு லொசுக்கு அம்புட்டும் சபைக்கு உள்ளே வந்துட்டு. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், ஆனால் நடுக்கத்தோடு களி கூறுங்கள். ஹலோ, அப்போ ஆண்டவர் தேடி வருகிறார், தெளிவுபடுத்துகிறார், அவர்களை தேசத்திற்குள்ளே அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள். உங்களை கர்த்தர் தேடுகிறார், உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறார். அவரோடு இருக்கிற உறவு நம்மை தெளிவுபடுத்தும். ஹலோ, இருக்கீங்களா? அவரோடு இருக்கிற உறவு நம்மளை தெளிவுபடுத்தும். வெளிச்சத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நெருங்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இருள் நம்மளை விட்டு விலகும், பிரகாசம் நம்மை நிரப்பும். 1008 ரீசன் சொல்லலாம். என்கிட்ட கேட்டால் நான் ஒரு ரீசன் சொல்லுவேன். அப்பா கூட நமக்கு இருக்கிற உறவு எல்லாத்துலேயும் நம்மளை தெளிவுபடுத்தும், எல்லாத்துலேயும் தெளிவுபடுத்தும். எதை தூக்கி எறியணுங்கிறதும் அந்த உறவு சொல்லிக் கொடுக்கும், எதில் நான் வளரணுங்கிறதையும் அந்த உறவு சொல்லிக் கொடுக்கும். அதனால தான் நம்ம தோத்திரம் இளையகுமாரனை பற்றி படிக்கும்போது பண்ணி கூட இருந்தானா தோத்திரம். அப்பா விட்டுட்டு போயிட்டான். அந்த லூக்கா 15 அதிகாரம் 11 வசனத்துலேருந்து படிக்கிறோம். அப்பா விட்டுட்டு போயிட்டான், தூரமாக போயிட்டான். பண்ணி தான் தோத்திரம். அப்பா விட்டுட்டு போனால் பண்ணி தான் தோத்திரம். இப்போ பண்ணி தான் ஃப்ரெண்டு அவருக்கு தோத்திரம். பக்கத்தில் பண்ணி கூட தான் பேசணும், பண்ணி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தோத்திரம். அவன் அப்பா தான் வேணான்ட்டு போயிட்டியா, பண்ணியாவது கிடச்சிச்சே, சந்தோஷப்படு, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம். அப்புறம் பார்த்தா பண்ணி அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குது தோத்திரம். அதுக்கு நிறையா இருக்குது சாப்பாடு, இவனுக்கு பண்ணி திங்கிற தவிடு கூட இல்லையா. அப்போ தான் அப்பா வீட்டை பற்றி என்ன செய்கிறான், யோசிக்கிறான். இருக்கிறீங்களா? 17 வசனம் சொல்லுது, அவனுக்கு புத்தி என்ன செய்ததா, தெளிந்தது. இப்படி சொல்லுவேன், பரிபூரணம் இருந்தப்போ புத்தி மழுங்கிட்டு, பஞ்சம் பற்றாக்குறை வந்தப்போ புத்தி தெளிஞ்சிட்டு. சில சமயத்தில் நமக்கு புத்தி தெளியணுங்கிறதுக்காகவே சில பணிகளோட நம்மளை சோத்திர உட்கார வைப்பார் போல. நான் வசனத்திலிருந்து சொல்கிறேன், நமக்கு சில பாடுகளை, சில பற்றாக்குறைகளை அனுமதிப்பார் போல. ஏன்னா நல்லா அவன் கேட்ட, எனக்கு வரும் ஆஸ்தியில் என் பங்கை எனக்கு கொடுக்கணும்னு கேட்டப்போ உடனே கொடுத்தாரு பாருங்க. கொடுத்த உடனே புத்தி என்னஞ்சிட்டு மழுங்கிட்டு, அப்பாவை பற்றின புத்தி, அவர் சமூகத்தில் இருக்கிற அறிவு அவனுக்கு போயிடுச்சு. ஆனால் இப்போ பண்ணி கூட படுத்துட்டு அவனுக்கு அந்த பண்ணிக்கு சாப்பிட்றது கூட கிடைக்கலன்னு ஒன்று தான் அப்பாவை பற்றின அறிவே வருது. புத்தி தெளிந்து அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தா. இருக்கீங்களா? இப்ப தகப்பன் கிட்ட வந்த உடனே என்ன நடக்குது? இவன் ஒரு பிளான்ல வர்றான், நம்மளை சேர்த்து போறான்னு தெரியலையே, ஏத்துக்கிற வரான்னு தெரியலையே, அதில் வர பண்ணி கூட படுத்துட்டு போகிறோம், குளிச்சே ரொம்ப நாளாச்சே தோத்துறோம், ஆள் அட்ரஸ் கண்டுபிடிச்சிருவாரா, இப்படித்தான் யோசிச்சுட்டு போயிருப்பான். ஆனால் அவர் இவனை கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு தோத்துறோம், புது பாதரட்சை போடுறாரு, புதிய வஸ்திரம் கொடுக்குறாரு, மோதிரம் கொடுக்குறாரு தோத்துறோம், பெரிய கன்று அடித்து அவனுக்கு விருந்து செய்கிறாரு. அப்போ இது அத்தனையுமே ஆண்டவரை தகப்பனை நெருங்கும் போது அவர் யாரு, இன்னும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அந்த புத்தி, அறிவு, தெளிவு அவனுக்கு ஏராளமாய் வருகிறது.
அப்போ எந்த அளவுக்கு தேவனை நெருங்குறோமோ, அவர் உறவில் அவரை நெருங்கி நெருங்கி போகிறோமோ, நம்ம இன்னும் தெளிவுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நாம் பன்றியோடு வாழ அழைக்கப்பட்டவர்கள். அந்த தெளிவு அவனுக்கு கிடச்சிருக்கும். தோத்திரம். அங்கே இருந்து என்னடா சோத்துக்கே வழி இல்லாமல் எங்கள் அப்பா கிட்ட வர்றேன், சோறு கிடைச்சா போதும்னு வந்தேன். ஆனால் பாடுறா, மோதிரம் கொடுக்குறாரு, வஸ்திரம் கொடுக்குறாரு, பாதரட்சை கொடுக்குறாரு, புத்தி இப்போ தாண்டா ஒரிஜினலாக வந்திருக்கு அப்படின்னு நினச்சிருப்பான். ஆமேனா? அல்லேலூயாவா? அதனால தான் நான் சொல்கிறேன், சோகமாக இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இது இல்லை, அது இல்லை, அது இல்லைன்னு நம்ம அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அதை பற்றி பேசுறதுக்கே தோத்திரம். கர்த்தர் நம்மளை தெரிஞ்சுக்கல, கர்த்தர் நம்மளை அழைக்கல. டிப்ரெஷன். என்ன டிப்ரெஷன்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு டிப்ரெஷனை ஆளுகளை பாரு. அல்லேலூயாவா? எனக்கு டிப்ரெஷன் சொன்னால் தான் டென்ஷன் வரும். தோத்திரம். அது வரைக்கும் நல்லா இருப்பேன். ஆமே, நேற்று வந்த விசுவாசி டிப்ரெஷன் சொன்னால் பரவாயில்ல. ஒரு 2 வருஷம் விசுவாசி டிப்ரெஷன் சொன்னால் கூட பரவாயில்ல. 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் பைபிளை படிச்சுட்டு அபிஷேகம் பெற்று பாட்டு பாடி ஆராதனை பண்ணி தோத்திரம் கர்த்தருக்குள்ளே வளர்ந்துருக்கிற நமக்கு என்ன டிப்ரெஷன்? ஆப்ரேஷன் தான் பண்ணணும். அல்லையே சொல்லுங்க. அப்போ அவர் நம்மோடு இருக்கிறாரு. டிப்ரெஷனா? அல்லையே சொல்லுங்க. சாத்தானை உதைக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அவனை விரட்டுறதுக்கு கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. நாமளே டிப்ரெஷன்ல இருந்தால் டிப்ரெஷன்ல கிடக்கிற தேசத்தை எப்போ தூக்குறது? ஹலோ, இந்த ரட்சிக்கப்பட்ட குரூப்பை பற்றி சொல்கிறேன். 40 வருஷம் வாழும் ரட்சிக்கப்பட்ட பிறகு. தோத்திரம். இந்த 40 வருஷமாக சோத்தை போட்டிருப்பார், இந்த 40 வருஷமாக ஜெபத்தை கேட்டிருப்பார், இந்த 40 வருஷமாக தோத்திரம் நன்மை செஞ்சிருப்பார். ஆனால் இது டிப்ரெஷன் 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 40 வருஷம் வாழ்ந்து ஒன்றுமே சாதிக்காமல் செத்தும் போயிடுச்சு. நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? அப்புறம் தான் யோசித்திருப்பார், 40 வருஷமாக இருக்கு சோத்தை போட்டிருக்கிறதே வேஸ்ட்டாக போச்சேன்னு. ஹலோ, நாம் தேசத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள். அதுக்கு தான் திரும்பவும் வர்றேன். என்னுடைய மைய கருத்தே அங்கே தான். அவன் விடுதலையான உடனே வீடு, சோறு, சுயநலம், ஆசை அப்படின்னு அவன் என்ன செய்யல, யோசிக்கல பாருங்க. அதனால அவனை நம்பி நீ இப்போ ரிலீஸ் ஆயிட்ட. பிசாசின் பிடியிலிருந்து ரிலீஸ் ஆனதை விட ஏசரத்தஞ்சயம் இந்த குடும்பம், சுயம், சுயநலம், சோறு, இந்த ஆசையிலிருந்து நீ ரிலீஸ் ஆயிருக்கிற பாரு, அதான்டா பெருசு. கிளம்பி போடா, இப்பவே யூ ஆர் எலிஜிபிலிட்டி. அல்ல சொல்லுங்க. அப்போ நம்ம ஒருவேளை அவன் விடுதலை ஆன மாதிரி சில பேய்கள்ட்ட இருந்து கூட நம்ம விடுதலை ஆனது உண்மையாக இருக்கலாம். ஆனால் இப்போ வேற மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்ம லாக் ஆகிக்கிறோம். துக்கம், சோகம், தேவை, பணம், பிரச்சனை, பிள்ளைங்க, அப்படியா இப்படியா இப்படியாவே இந்த டிப்ரெஷனுக்குள்ளேயே இருக்கிறோம். ஆனால் நம்ம பிசாசு நம்மளை நல்லா பிளான் பண்ணி வச்சுருக்கான். எங்களை இந்த வட்டத்துக்குள்ளே வச்சுருவோம். கண்ணீர் விட்டுக்கிட்டே தோத்துறோம், மூக்கை வடிச்சுக்கிட்டே செத்து போயிட்டோம் அப்படின்னு நம்மளை அதுக்குள்ளே வச்சுருக்கான். நேவர் நேவர் தோத்துறோம். இருக்கீங்களா? அல்லேலூயாவா? தெளிவு தெளிவு. நான் விடுவிக்கப்பட்டவன் என்கிற தெளிவு. கர்த்தர் எனக்கு வஸ்திரம் தரிச்சிட்டார். தெளிவு. நான் முந்தி மாதிரி இல்லை. தெளிவு. எனக்குள்ள இருந்த எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. தெளிவு. போக வேண்டிய அனைத்தும் என்னை விட்டு போயிடுச்சு. தெளிவு. இயேசு எனக்கு முன்னால் வந்துட்டார். தெளிவு. அப்போ அவன் பாருங்க, அவன் விசுவாசி இல்லை, அவன் ஒரு சர்ச்சுக்கு போகல, அவன் 10 வருஷமாக கர்த்தரை ஆராதிக்கலை, எந்த பிரசங்கத்தையும் கேட்கல. அவனுக்கு விடுதலையான அடுத்த செகண்டே தெளிவாயிருச்சு. ஏய் சோறு, அப்போ நமக்கு குடும்பம், நம்ம தேவைகள், போடா 6000 பேய் பிடிச்சிருந்த என்ன அடுத்த செகண்டே விடுதலை ஆக்கிட்டாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த இயேசு என் சோத்தை பார்த்துக்க மாட்டாரா? என் எதிர்காலத்தை பார்த்துக்க மாட்டாரா? என் தேவைகளை பார்த்துக்க மாட்டாரா? என்ன ஒரு தெளிவு பாருங்க ப்ரோ. அல்ல சொல்லுங்க, என்ன ஒரு தெளிவு பாருங்க. அவனுக்கு என்ன சர்ச் இருந்துச்சு, அவனுக்கு என்ன பாஸ்ட் இருந்தார், அவருக்கு யார் டைய போட்டு பிரசங்கம் பண்ணா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. உடனே தெளிவுங்க அவனுக்கு. 6000 பேய் பிடிச்சிருந்த என்ன விடுதலை ஆக்கணும். இந்த இயேசு எனக்கு சோத்தை பார்த்துக்க மாட்டாரா, என் வீட்டை பார்த்துக்க மாட்டாரா, என் தேவையை பார்த்துக்க மாட்டாரா, நீ சாகிற வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன், உம்மோடு இருக்க நான் விரும்புகிறேன், வேற எதோடும் இருக்க நான் விரும்பலை. அவனைத்தான் உடனே
சைன் பண்ணி யூ ஆர் ஓகே. தோத்திரம். தேசத்துக்கு, பட்டணங்களுக்கு, தெக்க போலிக்கு புறப்பட்டு போ. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதமானவர்கள். மற்றவங்க உங்களை பார்க்குற மாதிரி தேவன் உங்களை பார்க்குறது இல்லை. இப்போ 1-2 வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனை தேடி வர்றாரு, இவனை தெளிவுபடுத்துகிறாரு, இவனை தேசத்துக்குள்ளே அனுப்புகிறாரு. இவன் பட்டணங்களுக்கு, தேசத்திற்கு ஆசீர்வாதமானவன். அதுதான் இவனை குறித்து தேவனுடைய திட்டம். ஆனால் இவனோ கல்லறைகளுக்குள்ளே, இவனோ சொல்லுங்களா அந்த வார்த்தையை, கல்லறைகளுக்குள்ளே சொல்லுங்க அந்த வார்த்தையை, கல்லறைகளுக்குள்ளே, கட்டுகளுக்குள்ளே. இவன் எங்கங்க? கட்டுகளுக்கு, காயங்களுக்குள்ளே, கணக்கற்ற ஆவிகளுக்குள்ளே. இன்னைக்கு சபையோட நிலை, அழைக்கப்பட்டவருடைய நிலை, இவர்களை குறித்து தேவனுடைய திட்டம் பெருசு. நம்ம எல்லாரையுமே லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா? இல்லை அடுத்த முறை நான் வரும்போது சொல்கிறீங்களா? இது அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா? மன தெளிவு இருந்தால் அக்செப்ட் பண்ணுவோம். அந்த தெளிவு இல்லைன்னா சின்னவன் சிறியவன். அவர் என்னது பரலோகத்துக்கு ஏறி போகும்போது சீசர்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போய். யார் விசா கொடுப்பா? யார் இப்போ ஃப்ளைட் டிக்கெட் போடுவா? யார் கப்பலுக்கு காசு கொடுப்பா? இப்படிலாம் பல பிரச்சனைகள் அங்கே இருக்குது. வெளிநாட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற பாஷை இவனுக்கு எப்படி தெரியும்? ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் அங்கே நிறையா இருக்குது. நீங்கள் என்ன ஒரு மாதிரியாவே பார்க்குறீங்களே. நான் சொல்கிறது சரியா தப்பா? அவர் உடனே நீங்கள் உலகமெங்கிலும் போங்கன்றார். இவன் இப்போ மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன் பாவம், எல்லாம் பரிதாபமான ஆள். தோத்திரம். ஒரு கூட கிடச்சா தனியாக போய் உட்காந்துருவான். தோத்திரம். அதுதான் அவன் மேட்ரு. தோத்திரம். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இயேசுவையே காசுக்கு வித்த குரூப் அது. இயேசு யாருன்னு தெரியாதுன்னு சொன்னவங்க. அந்த மாதிரி ஆட்களை பார்த்து கோ டு த வேர்ல்டுனா, வேர்ல்டா உலகமா? முழு உலகத்துக்குள்ளேயா? என்ன பேசுகிறீங்கோ? தோத்திரம். கிளம்பி போகிற நேரத்தில் ஏதாவது கிளப்பி விட்டு போகலான்னு இருக்கீங்களா? ஏதாவது ஏற்றுக்கிற மாதிரி சொல்கிறீங்களா? நான் சொல்கிறது சரியா தப்பா? ஏதாவது ஏற்றுக்கிற மாதிரி ஒரு ஆமேன்னு சொல்கிற மாதிரி சொன்னாவில் நாங்கள் ஆமேன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறது எல்லாமே டவுட்டாக இருந்தால் நாங்கள் எப்படி சார் ஆமேன்னு சொல்ல முடியும்? உலகம் எங்கிலும் போங்கன்றீங்க. பக்கத்து வீட்டுக்கு போகிறதுக்கு பயமாக கிடக்கு. அந்த பொம்பளை, அவள் வேலைக்கார பொம்பளை, அந்த குரூப்பில் இருந்த நீ அப்படின்னா அதுவே எனக்கு பாத்ரூம் வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. நான் அம்மாடி, நான் அப்படிலாம் இல்லைம்மா, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுமான்னு சொல்லியிருக்கிறேன். என்ன போய் முழு உலகத்துக்கும். அப்போ என்னன்னா, அதாவது நீங்களும் நானும் விளங்குற மாதிரி தான் பேசணுங்கிற அவசியம் ஏசுனா இருக்கு இல்லைங்க. நீங்களும் நேரம் ஆமீன் சொல்கிற மாதிரி தான் பேசணுங்கிற அவசியமும் அவருக்கு. அவர் என்ன பிளான் பண்ணாரோ அதுதான் பேசுவார். ஆமீன் சொன்னால் நடக்கும். அமைதியாக இருந்தால் 6 வருஷத்துக்கு அமைதியாக இருக்கும். அவ்வளவுதான். அல்ல சொல்லுங்கள். கிளம்பிட்டான்ல, அதில் ஒருத்தன் கிளம்பி எங்கள் ஊருக்கு வந்தான்ருக்குல்ல தோமா, ஆமீன் சொல்லுங்கள். அப்போது அன்னைக்கு அது பாசிபிலிட்டி ஆச்சுல. அவங்க இந்தியாவில் சுவிசேஷம் சொல்ல அவரால் முடிஞ்சிச்சுல. பல தேசங்களுக்கு புறப்பட்டு போக அவர்களால் முடிஞ்சில. ஒரு பவுல அப்போஸ்தலன் ஆசியா மைனர் ஃபுல்லாக கலக்கிறதுக்கு முடிஞ்சிச்சுல. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பரிதாபமாக இப்படி உட்காந்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கலைங்க. பிரச்சனை பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, தேவை நெருக்கம், உபத்திரவம், சரீரத்தில் பலவீனம், இப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தால் என்னைக்கு சார் சுவிட்சர்லாந்தை தூக்குறது? உடனே நம்ம சொல்லிடுவோம், நீ என்னையா வெளிநாட்டிலேருந்து உடனே சுவிட்சர்லாந்தை தூக்கலான்னு சொல்கிற? சுவிட்சர்லாந்து மேட்டர்லாம் உனக்கு தெரியுமா? உங்கள் ஊர் மாதிரி நினச்சிக்கிட்டியா நீ? உங்கள் ஊர் மாதிரி இங்கே இப்போ காஸ்பல் சொல்லிடலாம், உடனே ஊழியம் செஞ்சிடலாம், அப்படியே 10 பேர் திரட்டிடலாம். இங்கே ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணுறது 1000 பேர் ஆத்மா ஆதாயம் பண்ணுற மாதிரி. அப்போ நீங்கள் அப்படிலாம் இருக்கும்போது நீ வாட்டுக்கு மைக் கிடச்சா என்ன வேணாலும் பேசுவியாயா? தோத்திரம். நீ சொல்கிறதுக்காக நாங்கள் ஆமேன்னு சொல்லணுமா? முறைச்சே ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் நாங்கள். அப்படிங்கிற மாதிரி நீ உட்காந்துருக்கிறீங்கன்னா, நான் எனக்கு இங்கே உள்ளேருந்து ஒருத்தர் பேசுகிறா சொல்கிறா அப்படின்னா நான் அவருக்கு அமைதியாக இருங்கன்னு சொல்கிறதா? வாய்ப்பு இல்லை ராஜா. நான் சொல்கிறது புரியல உங்களுக்கு? இது லாஸ்ட் ஜெனரேஷன். நான் பிலீவ் பண்ணுறேன், இது லாஸ்ட் ஜெனரேஷன்.
இதற்கப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர். நான் வேணாம் பாஸ்டர், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை சமாளிக்க முடியல, இன்னொரு ஜென்ரேஷன் வந்தால் என்ன செய்யணும்னே தெரில. எங்கள் லைஃப் டயத்திலேயே அப்பா மத்திய ஆகாயத்தில் வந்துருங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னால் ஒரு எழுப்புதலை தந்துருங்க. வந்துருங்க, தந்துருங்க. எங்க மூலம்? ஒய் நாட் ஏன் நடக்கக்கூடாது? 6000 பிசாசு பிடிச்சிருந்த ஒருத்தனை விடுதலை ஆக்கலாம். அன்னைக்கே அப்படியே அனுப்பிவிட்டு ஒரு தேசத்தையே கலக்க வைக்க உங்களால் முடியும்னா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டு உங்கள் பிரசன்னத்தில் வாழுகிற எங்களை வச்சு ஏன் இந்த சுவிட்சர்லாந்து இந்த யூரோப்பு கண்டத்தை அசைக்க உங்களால் முடியாது? ஆளுக்கு ஒரு டெட் பாடி எழுப்புவோம். நான் சொல்கிறது எத்தனைக்கு புரியுது? அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் நடக்கட்டும், நடக்கும், நடக்கணும். தெளிவு. என்னை அழைச்சிருக்கிறீங்கன்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்கு. என் மேலே அபிஷேகம் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு நோக்கம். வசனத்தை நான் சும்மா படிக்கல, தீர்க்க தரிசனங்கள் சும்மா இல்லை, வாக்குத்தத்தங்கள் சும்மா இல்லை, ஏதோ கதை இல்லை, ஏதோ பேசிக்கிட்டு காலத்தை கடத்துறதுக்கு இல்லை. பைபிள் அன்னைக்கு அந்த மனுஷனை அனுப்பின மாதிரி தான் இன்னைக்கு எங்களை அனுப்பியிருக்கிறீங்க. இது ஐரோப்பா இங்கே உட்காந்துருக்கிற யாருக்கும் சுயதேசம் இல்லையே. உலகப்பிரகாரமாக நான் பேசுகிறேன். சுயதேசம் இல்லையே. உங்களை வேற ஒரு தேசத்தில் தான் நீங்கள் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லையாவா? அவனை தெக்கப்போலிக்கு அனுப்பின மாதிரி உங்களை இங்கே அனுப்பியிருக்கிறாரு. ஏன் உங்களை வச்சு இந்த தேசங்களை அசைக்க தேவனால் முடியாது? நீங்கள் தேசத்திற்கு ஆசீர்வாதம் ஆனவர்கள். நீங்கள் தேசங்களுக்கு ஆசீர்வாதம் ஆனவர்கள். ஆனா ஏதோ ஒரு கல்லறைக்குள்ள அவன் இருந்த மாதிரி நாமளும் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அது என்ன கல்லறைன்னு நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. அல்லையா சொல்லுங்கள். சோகங்கிற கல்லறையா, பயங்கிற கல்லறையா, ஏதோ ஒன்று தோத்துறோம். 10 பேர் நம்மளை போய் அடக்கம் பண்ணுறது ஒன்று தான், நாமளாக கல்லறைக்குள்ளே போய் படுத்துக்கிறதும் ஒன்று தான். அல்லையா சொல்லுங்கள். ஆமாம், இருக்கிறீங்களா? அதனால தான் லாசருவே வெளில வாடினாரு. ஆமாண்ணா, ஏதாவது ஒரு கல்லறை நம்மளா பிளான் பண்ணி போட்டு. நான் திரும்ப சொல்கிறேன், என்ன நீங்கள் லூஸுன்னு நினச்சாலும் சரி, நீங்கள் நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நான் லூஸ் தான். தோத்துறோம், கரெக்டாக தான் நினைக்கிறீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை மாதிரி, ஊழியம் மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் ஜேர்னி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆமாம், பைத்தியக்காரன்டா அப்படின்னு என்ன 10 பேர் சொன்னாலும் ஆமாடா அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆம் பைத்தியமா நீ பைத்தியமான்னு. அவர் நம்ம கூட. அதான் நான் அந்த இதில் சொன்னேன், ட்ராவலில் அவர் வர்றாரு, அக்கறைக்கு அவர் போகணும்னு கூப்பிட்டவர் தான். ஆத்தாடி இவங்களை கூப்பிட்டு போகிறோமே, கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுமேன்னு அவர் தான் ஃபீல் பண்ணணும். அவர் தான் அதை பற்றி யோசிக்கணும். காத்து வருதா அமைதியார், என் பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறேன்னு அவர் தான் சொல்லணும். துடுப்பை நீ அவர் கையில் கொடுத்துட்டு உட்காருப்பா ராசா. ஹலோ, நான் சொல்கிறது புரியுதுங்களா? துடுப்பை இவங்க போடுறாங்க. நீங்கள் உறவுங்க இயேசுவே, நாங்கள் உங்களை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு நம்ம முக்கிறதுனால தான் ஏசுரத்தம் செய்யும். ஆமாம், காற்று அடங்க மாட்டேக்கு, பிரச்சனை அடங்க மாட்டேக்கு, தோத்துறோம், பல குழப்பங்கள் வருது. துடுப்பை அவற்றை கொடுத்துட்டு கம்மு நீ கொஞ்ச நேரம் படுத்துங்க. ஆமேனா? யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவன். We will reach our right destination. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பட்டணங்களுக்கு லட்சங்களுக்கு நான் அந்த மோசையை பற்றி நான் சொல்லும்போது சொல்லுவேன், தோத்திரம். ஆமாம், 80 வயசுக்கு முன்னாடி அவர் ஒரு மாதிரி, 80 வயசுக்கு பிறகு அவர் வேற மாதிரி. அல்லே சொல்லுங்க, வேற மாதிரி. அவன் 40 வயசில் இருக்கும்போது பார்வோன் குமாரத்தியின் மகன். இன்னும் சொல்ல போனால் நெக்ஸ்ட் பார்வோனே அவன்தான். அதுக்கான எல்லா தகுதியும் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் அதை பேருக்கு முன்னால் இருந்து தூக்கி எறிறான். எனக்கு அப்படி ஒரு பேர் இருக்கக்கூடாதுன்னு உதைச்சி தள்ளிட்டு தான் வெளில வர்றான். ஹலோ, ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் பேருக்கு முன்னால் ஏதாவது போட்டுக்கலாமா, பேருக்கு பின்னால் ஏதாவது போட்டுக்கலாமான்னு ட்ரை பண்ணுறதுனால தான் அபரா சகரா பதாராபா அந்நிய பாஷை தான், வேற ஒன்றும் இல்லை. அல்ல சொல்லுங்க. இப்போது மோசையோட இவங்களை கம்பேர் பண்ணுங்க. அவன் பார்வோன் குமாரத்தின் மகன் மோசஸ், இல்லைடா நெக்ஸ்ட் பார்வோன். எங்கள் ஏரியாக்கெல்லாம் வந்தீங்கன்னா நேற்று தான் கட்சி தொடங்கியிருப்பான்.
உடனே அடுத்த முதல்வரே அப்படின்னு போட்டு போஸ்ட் அடித்து விட்டுருவாங்க. ஆமாம், வருங்கால முதல்வரே, வருங்கால நம்பிக்கையே, தமிழ்நாட்டின் நம்பிக்கையே அப்படின்னு போட்டுருவாங்க. அவன் கட்சியில் 4 பேர் தான் இருப்பான். தோத்துறோம். அந்த 4 பேரும் சேர்ந்து ஒரு போஸ்ட் அடித்து தலைவரும் சேர்ந்து ஒட்டிகிட்டு இருப்பார். தோத்துறோம். அப்படி அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம ஆளுகளும் பேருக்கு முன்னால் என்ன போட்டுக்கலாம், பேருக்கு பின்னால் என்ன போட்டுக்கலாம். ஆனால் மோசே பாருங்கள், பேருக்கு முன்னால் இருந்ததை தூக்கிடுறான். எனக்கு அது தேவையில்லை. இயேசுநாதர் கூட அப்போ தான் சொன்ன வசனம், தோத்திரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 வசனம், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக அதை தூக்கி எறிஞ்சிட்டு தான் வர்றாரு. இப்போ நான் சொல்லுவேன், அந்த ஆஃப்டர் 80 வயசுக்கு பிறகு மோசேக்கு என்ன தெரியுமா பேரு? லட்சங்களின் ரட்சகன். லட்சங்களின் ரட்சகன். 80 வயசுக்கு பிறகு ஒரு கிழவன், அது எனக்கு திக்குவாயி முக்குவாயின்னு சொல்கிற கிழவன், என்னை விட்டுட்டு வேற யாரையாவது நீங்கள் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாவது அனுப்புங்க, எஸ்கேப்பாக நினச்ச ஒரு வயது முதிர்ந்த நபர், அவனை லட்சங்களுக்கு ரட்சகனா ஆண்டவர் மாற்ற முடியும்னா நம்மளை ஏன் மாற்ற முடியாது? நீங்கள் தேசங்களுக்கு ஆசீர்வாதம் ஆனவர்கள். கல்லறைகளுக்குள்ளே, கட்டுகளுக்குள்ளே, ஆமேன்னு சொல்லுங்க, காயங்களுக்குள்ளே. பிறர் நம்மளை காயப்படுத்துறது இருக்கு. அவனை பற்றி சொல்லும்போது கல்லுகளால் அவன் தன்னைத்தானே என்ன செஞ்சுக்கிறவானா, கீறிக்கொள்ளுவான். மற்றவங்க நம்மளை காயப்படுத்தி தோத்திரம் நம்மளை வேதனைப்படுத்துறது ஒரு விதம். நம்மளை நாமளே நம்ம அன்ஃபிட்டு தோத்திரம், நம்ம சரீரம் ஒத்து வராது, நம்ம சரீரம் பலவீனமாக இருக்குது, அவங்க செய்கிற மாதிரிலாம் நம்ம ஊழியம் செய்ய முடியாது, நம்ம ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார், பிரசங்கம் இன்னும் கேட்குற நேரம் வேணால் அது கொஞ்சம் பரவசமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அதெல்லாம் நம்ம லைஃபுக்கெல்லாம் ஒத்து வராது. எஸ்தர் மரியா நம்மளை பயன்படுத்துகிற போகிறார், தெவராள் மரியா, இதெல்லாம் நம்மளை நாமளே, நம்ம ஆத்துமாவை நம்மளே கல்லை வச்சு நெஞ்சிக்கிறது, காயப்படுத்திக்கிறது. இருக்கிறீங்களா? என்னை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, என் பிள்ளைங்க அப்படி பண்ணுறாங்க, சூழ்நிலைகள் அப்படி இருக்குது அப்படின்னே சொல்லி 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 ஒரு மூலையில் ஒரு வட்டத்துக்குள்ளே உட்காந்துறோம். பார்த்தீங்களா? இது நம்மளை நாமளே காயப்படுத்திக்கிறது. கல்லறைகளுக்குள்ளிருந்தும் வெள்ளவா, கட்டுகளுக்குள்ளிருந்தும் வெள்ளவா, காயங்களுக்குள்ளிருந்தும் வெள்ளவா, கணக்கற்ற ஆவிகளுக்குள்ளிருந்தும் வெளியிலவா, ஒன்றைத்தான் தெக்க போலிக்கு தேசத்துக்கு நான் அனுப்ப போகிறேன். உன்னை பிரமிப்பாக மாற்ற போகிறேன். ஊரும் உலகமும் தேசமும் உன்னை பிரமிப்பாக பார்க்கிற ஒரு புதிய ஸ்தானம், ஒரு புதிய உத்தரவாதம் இன்றைக்கு உன் கரத்தில் கொடுக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் ஸ்தானத்தை, உங்களுடைய பொசிஷனை கர்த்தர் இந்த இரவு மாற்ற போகிறார். நீங்கள் பலருக்கு ஆசீர்வாதமாக மாற போகிறீங்க. பட்டணங்களை தேவன் பக்கம் திருப்ப போகிறீங்க. ஓ ஜீசஸ், உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி, உங்களுடைய சிந்தனைகளை தாண்டி தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட தொடங்குகிறார். இன்றைக்கு அவருடைய கிரியை தொடங்குகிறது. இன்றைக்கு அவருடைய கிரியை ஆரம்பமாகிறது. நாம் எழும்பி நிற்போம், செபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த இரவு நேரம் நம்மோடு பேசியிருக்கிறார். ஓ ரக தரா ஷகதலகனா. நன்றி 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 நன்றி. இன்றைக்கும் அவர் தேடுகிறார். தேவனுடைய வீடு தரிசனத்தின் இடம். ஓடிய யாக்கோபை தேடி வந்தீ, தனிமையிலே பேசினீ, பலிபீடம் கட்டிய அந்த இடம் இன்றும் பரிசுத்தம்.
ஏல் பெத்தே வானம் திறந்த இடம், எங்கே நீ தரிசனமாவீர், இங்கே வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஏல் பெத்தே தேவனுடைய வீடு, எங்கள் தலைமுறையின் அடையாளம். நான் சர்வ வல்ல தேவன் என்றே பலுகி பெருகுவாயன்றி, ஜாதிகள் உன்னிலிருந்து எழும் ராஜாக்கள் உன் சந்ததி. ஏல் பெத்தே தேவனுடைய ஏல் பெத்தே ஆசீர்வாதத்தின் இடம், நீ சொன்னதை செய்யும் வரை எங்களை கைவிட மாட்டீர். இதோ வானத்தில் சிங்காசனம் மகிமையால் நிறைந்தது, மின்னலும் இடியும் சத்தமும் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏழு ஆவிகள் எரிகின்றன, அக்கினி தீபங்கள் முன்பாக நாம் விழுந்து ஆராதிக்கிறோம் தேவனுடைய சிங்காசனத்தின் முன். தேவனுடைய வீடு, ஏல் பெத்தே வானமும் பூமியும் சந்திக்கும் இடம், மேற்கும் கிழக்கும் பரவுவோம், வடக்கும் தெற்கும் நிறைவோம். எங்களிலும் எங்கள் சந்ததியிலும் பூமி ஆசீர்வதிக்கப்படும். நீர் எங்களோடு இருப்பீர், போகும் இடமெல்லாம் காப்பீர்.